கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பு அளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்படுத்தான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்னன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம்? இஸ்ரேலை பற்றி தானே தீர்க்க தரிசனம் அப்படின்னு தலைப்பில் நம்ம என்ன பண்ண போனால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபாலோ கிளாஸ் ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? இது ஃபஸ்ட்டு கிளாஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு கிளாஸ் ஓகே, தேங்க்யூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? அப்படின்னு நிறைய கேள்வி வரும், அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பற்றின தீர்க்க தரிசனம். இந்த இஸ்ரேல் பற்றின தீர்க்க தரிசனத்தில் எத்தனை பாகமாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போது எத்தனாவது பாகம் பார்த்தீங்கன்னா முதல் பாகம். ஸோ இந்த முதல் பாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனாவது பாகம் பார்க்கும்போது 2வது பாகம் ஒரு பிரேக் விட்டு 2வது பாகத்தில் நம்ம கடந்து போகிறோம். அப்படின்னா இப்போ இந்த இஸ்ரேலை பற்றி நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? ஏன் பார்க்கணும்? எவ்வளோ தேசங்கள் இருக்கு இல்லையா? ஏன் இஸ்ரேல் தேசத்தை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள்லே ரொம்ப ஸ்பெஷலான தேசம் எதுன்னு சொல்லிட்டா எதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே பைபிளை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்தில் நடந்த சம்பவங்கள் சாதாரண விஷயம் இல்லை, அது பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற சம்பவத்துக்கு சரியான பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்படக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த தேசத்தில் நடந்திருக்கு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த தேசத்தை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சரித்திரத்தை, இஸ்ரேல் தேசத்தை பற்றின ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் தேசத்தில் பாஸ்டில் நடந்த சம்பவம் இருக்குது, இஸ்ரேல் தேசத்தை பற்றி இப்போ அட் ப்ரெசன்ட் நடக்கிற சம்பவம் இருக்குது, ஃபியூச்சரில் நடக்க போற சம்பவம் இருக்குது. அப்படின்னா இது 3மே மிக்ஸ் ஆயிருக்கிற இந்த சம்பவம் பைபிளோட ஒத்து போகக்கூடிய இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மனுஷனாகிய ஆதாம்ல ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் மனுஷனாகிய ஆதாம் நம்ம நல்லா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய படைக்கப்பட்ட தேவன் படைச்ச அந்த ஆதாம் கீழ்ப்படியாம போறதுக்கு யார் காரணமா இருந்தான்னு பாத்தீங்கன்னா ஏவாள். ஸோ அந்த அம்மா என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா தேவன் சாப்பிடாத கூடாதுன்னு சொன்ன கனியை என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா சாப்பிட்டாங்க. யார் அவங்க டிசீவ் பண்ணது? சாத்தான் வஞ்சித்துட்டாங்க. வஞ்சித்து உடனே இந்த அம்மா பழம் சாப்பிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் சாப்பிடல, யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஆதாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆதாம் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டார். ஸோ தேவன் கீழ்ப்படியாம போன தேவன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணிட்டாருங்க, வெளியே துரத்திட்டார். ஸோ வெளியே துரத்தும் போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் மனுஷனை படைச்சது நோக்கம் என்ன? ஆதாம் படைச்சார் இல்லைங்களா? என்ன பர்பஸ்க்காக படைச்சாருங்க? வெரி குட், தேவ பக்தி உள்ள சந்ததி. வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. மல்கியா 2:15. மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதான். தெளிவா நமக்கு இந்த வசனத்தை நிறைய முறை பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் படைச்சார், அது ஆதாம். ஏன் ஒருத்தர் படிக்கணும்? தேவன் ஆவி இருந்துச்சு இல்லையா? ஏன் படிக்கணும்னா தேவ பக்தி உள்ள சந்ததி பெற்றுக்கொள்றதுக்கு தான். அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததி பெற்றுக்கொள்ளதான் படைச்சாரு. ஆனா என்ன பண்ணிட்டார்? ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால அந்த ஒரு வாய்ப்புல இருந்து என்ன ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே நேரத்தில் அப்படி என்ன பண்ணது, ஒட்டுமொத்த சந்ததியும் பாவம் மரணத்துக்குள்ள வந்துருச்சு. அப்படியே ஒரு முதலாம் உலகத்துல கொண்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ராட்சச சந்ததி வந்து இந்த முதலாம் உலகத்துல தேவன் விரும்பாத சந்ததி வந்தோடனே தேவன் என்ன பண்ண முடிவு பண்ணிட்டார்? அழிக்கணும் முடிவு பண்ணிட்டார். அழிக்கணும் முடிவு பண்ணும்போது யாரை காப்பாத்துறாரு? ஸோ நோவா. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், புரியுதுங்களா? அப்படி நோவா என்ன பண்ண தேவன் சூஸ் பண்ணி அந்த முதலாம் உலகத்துல அழிவிலிருந்து என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டார். அதுக்கப்புறம் எந்த உலகத்துக்கு வராங்க? 2ஆம் உலகத்துக்கு வராங்க. 2ஆம் உலகத்துல வரும்போது தேவனுடைய பார்வை யார் மேல இருந்துச்சு ஸ்பெஷலா? வெரி குட், யார் மேல பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஸோ ஆபிரகாம் தேவன் கூப்பிடும் போது ஆபிரகாம் குழந்தை இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனா தேவன் சொன்ன விஷயத்த நம்பி நம்ம அந்த தேசத்தை விட்டு வந்தாரு. வந்த அவருக்கு யார் பிறக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு பிறக்கிறார். சோ ஈசாக்கு பிறந்த ஈசாக்க தேவன் என்ன பண்ண சொல்லிட்டார்? ஆபிரகாம் டெஸ்ட் வச்சார். என்ன பண்ணுவோம் மகனே பலியா கொடுனார். ஆனா என்ன பண்ணிட்டார்? ஆபிரகாம் பலியை கொடுக்குது துணிச்சுட்டா நம்ம பாக்குறோம். சோ இப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சது மூலமா ஆபிரகாமுக்கு அப்புறமா யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. ஈசாக்கு அப்புறம் யார் வருது?
யாக்கோபு. சோ யாக்கோபுக்கு எத்தனை பசங்க பிறந்தாங்க? 12 பசங்க பிறந்தாங்க. அந்த 12 பிள்ளைகளுக்கு தான் என்னன்னு பேரை மாத்தாருன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபுக்கு இன்னொரு பேர் என்ன? இஸ்ரேல். சோ இஸ்ரேல் அப்படின்ற பேருக்கு, அந்த பேர் யாக்கோபுடைய பேருக்கு மறுபேரா இருக்கனால இப்ப யாக்கோபுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர்னு வரும்? இஸ்ரவேல். அப்படின்னா யாக்கோபுக்கு எத்தனை பசங்க? 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள் தான் ஃபியூச்சர்ல என்னவா மாறுறாங்க? 12 கோத்திரங்களா மாறுது. சோ இந்த 12 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணாங்க? எடுத்து குடியில போட்டாங்க. சோ போட்டவரை தேவன் எங்க கொண்டு போய் அடிமையை விட்டார்? எகிப்தில் அடிமையை விட்டார். சோ அப்படி அடிமையை வச்சிருந்தாரா? இல்ல. அவருடைய கேரக்டரை பார்த்து தேவன் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்ம உயர்த்தினார். சோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துகள் யார் போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு போயிட்டதுக்கு அப்புறமா யோசேப்பு என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, அந்த ஜெருசலேம்ல அதாவது கானான் தேசத்துல பஞ்சம் வந்தோடனே அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தாரை எங்க வர சொல்றாரு? எகிப்துக்கு. அப்போ யாரெல்லாம் வராங்க? யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே எங்க வந்து செட்டில் ஆகுறாங்க? எகிப்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆயிட்டதுக்கு அப்புறமா யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருத்தர் வரார். வந்த உடனே இந்த இஸ்ரேலை பார்த்து, இந்த இஸ்ரேல் ரொம்ப பெருகிட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணோம்? ஒடுக்குன்னு சொல்லிட்டு ஒடுக்க ஆரம்பிக்கிறார். ஒடுக்க ஆரம்பிச்சாரா? அந்த ஒடுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஒடுக்குதலுடைய அந்த ஒரு தாக்கம் இஸ்ரேல் தாங்க முடியாதனால யாரை நோக்கி கூக்குரல் ஆரம்பிச்சாங்க? தேவன் நோக்கி கூக்குரல் ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல இவங்களுடைய கூக்குரல தேவன் கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செஞ்ச அந்த உடன்படிக்கையை தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? நினைச்சு பார்த்து ஒரு சூப்பர் ஹீரோ அமைச்சார். யாருங்க அந்த சூப்பர் ஹீரோ? சோ மோசேயின் மூலமா அந்த இஸ்ரேலை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி எங்க வழியை கூட்டின்னு போறாருன்னு பாத்தீங்கன்னா, வனாந்தர வழியை கூட்டின்னு போறார். ஆனா போன இடத்துல வழி இல்லை. என்ன ஆயிடுச்சுங்க? முன்னாடி எது நிக்குது? செங்கடல் நிக்குது. ஆனா வழி இல்ல. தேவன் கிட்ட மோசே கேட்ட உடனே செங்கடலை பிளந்து என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, வழியை விட்டார். தேவன் என்ன முடிவு பண்ணார்? என்னுடைய பிள்ளைகளுக்கு போறதுக்கு வழி இல்லையா, நான் கொடுக்குற வழியை அப்படின்ட்டு எதையே ஓபன் பண்ணார் பாத்தீங்கன்னா, செங்கடலை பிளந்தார். சோ அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பேருவான இஸ்ரேல் ஜனங்களுக்கு பசிக்குதுன்னா என்ன கொடுப்பாரு? மன்னா. இல்ல எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைக்குதுன்னா எதை கொடுத்தாரா இல்லையா? இவ்வளோ ஃபேவர் பண்ணாரு. ஸோ இப்பேற்பட்ட ஜனங்கள் இவ்வளோ ஃபேவர் பண்ணி கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கானான் போய் செட்டில் ஆனாங்களா எல்லாரும்? ஸோ வனாந்தரத்தில் நிறைய என்ன பண்ணாங்க? அழிஞ்சு போயிட்டாங்க. பட் இருந்துட்டாலுமே ஃபைனலா இஸ்ரேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க? கானான் தேசத்தில் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ கானான் தேசத்தில் போய் செட்டில் ஆன இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாரை ஏற்படுத்த ஆரம்பிச்சார் தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் ஏற்படுத்தினார். ஸோ முதல் நியாயாதிபதி யார்? ஃபர்ஸ்ட் நியாயம் விசாரிச்சது வெரி குட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசுவா. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மோசேக்கு அப்புறமா யோசுவா தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செட்டில் பண்ணி எல்லா ஜனங்களுடைய நியாயத்தை விசாரிக்கக்கூடிய அந்த ஊழியத்தை பண்ணவர். ஸோ முதல் நியாயாதிபதி யோசுவா. அதுக்கப்புறம் நிறைய நியாயாதிபதிகள் வந்தாங்க. அதில் இன்னொரு நியாயாதிபதி நமக்கு நல்லா ஃபெமிலியரான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்சோன். ஸோ இந்த மாதிரி நிறைய நியாயாதிபதிகள் கானான் தேசத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நியாயம் தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வச்சிருந்தார். ஸோ அப்படி நியாயாதிபதிகள்ல முதல் நியாயாதிபதி யோசுவா நமக்கு நல்லா தெரியும். ஸோ முதல் நியாயாதிபதி யோசுவா. கடைசி நியாயாதிபதி சாமுவேல். ஸோ சாமுவேல் கடைசி நியாயாதிபதி நியாயம் விசாரிச்சிருக்கிறார். அப்பதான் இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ இந்த யோசுவாவும் முதல் நியாயாதிபதி யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். இந்த நியாயாதிபதியின் காலம் எவ்வளவு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 450 வருஷம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சிருந்தாங்க. இதுல ஒரு அம்மாவும் வருவாங்க. யாருங்க அவங்க? தெபோரால். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி நியாயாதிபதிகளுடைய காலம் 450 வருஷமா இவங்க நியாயம் விசாரிச்சிருந்தாங்க. இந்த சாமுவேல் நியாயம் விசாரிச்சுட்டு போது தான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் மூப்பர்கள் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கறாங்க, எங்களுக்கு யார் வேணும்? எங்களுக்கு நியாயாதிபதிகள் வேணாம், எங்களுக்கு யாரை கொடுங்க? ராஜாக்கள் கொடுங்க. ஸோ நம்ம நல்லா தெரியும், தேவன் கிட்ட போயிட்டு இவர் கேட்கும்போது தேவன் சொல்லிட்டார், இவங்க கேட்கறாங்கன்னா பண்ணிடுமா, நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு? சாமுவேல் கிட்ட சொல்லிட்டார். ஸோ அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துறாரு. அந்த ராஜா முதல் ராஜா யாரு? சவுல். ஸோ சவுல் ராஜா எத்தனை வருஷம் ரூல் பண்ணார் பார்த்தீங்கன்னா 40 வருஷம். ஸோ இந்த சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன பண்ணார் பார்த்தா, ஒரு காலகட்டத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சனால இந்த கிங்டம் யாருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அரசாளக்கூடிய அந்த ராஜான்ற ஒரு ஆளுகைக்குரிய அந்த அந்தஸ்து இப்போ யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ தாவீது ராஜாக்கு அடுத்தது அந்த ஒரு கிங்ஷிப் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜனுடைய மகன் சாலமோனுக்கு போகுது. அப்படின்னா இவங்க 3 பேருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் 40 வருஷம் ரூல் பண்ணார் இஸ்ரேல் ஜனங்களை.
தாவீது 40 வருஷம் ரூல் பண்ணார் இஸ்ரேல் ஜனங்களை. சாலமோன் 40 வருஷம் ரூல் பண்ணார். இது மட்டும் ஸ்பெஷாலிட்டி இல்லை இவங்க 3 பேருக்குமே. இவங்க 3 பேருமே 12 கோத்திரத்தில் ரூல் பண்ணாங்க. புரிஞ்சுச்சிங்களா? 12 கோத்திரத்தையும் ரூல் பண்ணாங்க. சாலமோனுக்கு அப்புறமா இந்த 12 கோத்திரம் 2 பிரேக் ஆயிடுச்சு. எப்படி 2 பிரேக் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாக வந்துருச்சு. ஸோ 2 கோத்திரம் ஜெருசலேமை தலைநகரம் வச்சுட்டு போயிட்டாங்க. 10 கோத்திரம் சமாரியாவை தலைநகரம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காலப்பகுதி. அதுக்கப்புறம் ராஜாக்கள், அதாவது சவுல்ல இருந்து கடைசி ராஜா வந்திருப்பார்ல சிதேக்கியா ராஜா, அவர் வரைக்கும் ராஜாக்களின் காலம் அப்படின்னு பைபிள் நம்ம எடுத்து பார்த்தா எவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 513 வருஷங்கள் ராஜாக்களுடைய அரசாட்சி காலம். பிரதர், இதெல்லாம் வருஷங்கள்லாம் போட்டுனே இருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பாடத்தில் வரப்போகுது. அது உக்காந்து இது கணக்கே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். பட் அது போர் அடிக்க போகிறதில்ல மேக்ஸ் கிளாஸ் இல்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸாக இருக்கும். அப்படின்னா இந்த ராஜாக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செஞ்சதுனால தேவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களே, இதுக்கப்புறம் உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த தேசத்தில் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த தேசம் நான் உங்களுக்கு கொடுத்தது பரிசுத்தமான தேசத்துல நீங்க வணங்கணும்னு தான் நான் கொடுத்தேன். பட் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா அருவருப்பான விக்கிரகத்தை வணங்குறதுனால இந்த தேசத்துல உங்களை என்ன பண்ணிடுறேன், துரத்திடுறேன் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிச்சார். ஸோ இந்த கானான் தேசத்துலேருந்து வெளியே அனுப்புறாரு. வெளியே அனுப்பும் போது இந்த கானான் தேசத்தை, இந்த இஸ்ரேல் ஜனங்க இருந்த அந்த இஸ்ரேல் தேசத்தை ஒருத்தர் சிறை பிடிச்சிட்டு இங்க இருக்கிற ஜனங்களை அடிமையாக கூட்டின்னு போயிட்டார். யாருங்க அவரு? எந்த ராஜா? நேபுகாத் நேசார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் சிறை பிடிச்சு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா போயிட்டார். ஸோ சிறை பிடிச்சுன்னு போயிட்டு அப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் எங்க அடிமையா இருக்க ஆரம்பிச்சாங்க? பாபிலோன்ல அடிமையா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பாபிலோன்ல அடிமையா இருக்க ஆரம்பிச்ச அவங்க பாபிலோனுக்கு அப்புறமா விடுதலை ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்ல, அடுத்து யாருன்னு அடிமையாக ஆரம்பிச்சாங்க? பாபிலோன். 5ஆம் உலக பேர் ஞாபகம் வருதா இப்போ சப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் பாபிலோன், அடுத்தது யார் யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டது? ஃபர்ஸ்ட் பாபிலோன், அடுத்தது மேதோ பெர்ஷியா, அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்தது ரோம சாம்ராஜ்யம். இந்த மாதிரி பெரிய பெரிய கிங்டம்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? பாபிலோன், மேத பெர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இந்த கிங்டம் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை இந்த மாதிரி தவறு பண்ணிட்டா கூட, இவங்க புறஜாதி ராஜாக்கள்கிட்ட அடிமையா போயிட்டா கூட தேவன் விடல. என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா தேவன் விரும்பக்கூடிய விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் அனுப்பிச்சாருங்க? தீர்க்கதரிசியில் அனுப்பிச்சார். ஸோ அதில் நிறைய பார்க்குறோம். ஏசையா தீர்க்கதரிசி முதல் மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் மேஜர் ப்ராஃபிட்னு இருப்பாங்க, மைனர் ப்ராஃபிட்னு இருப்பாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் தேவன் அனுப்பிச்சார். யாருக்காக? இந்த இஸ்ரேல் ஜனங்களை இன்னும் தேவனுக்கு பிரியமான விஷயத்தை செய்யறதுக்காக, தேவன் அவங்களை இன்னும் கண்காணிச்சு நிற்கிறார், கேர் கொடுக்கிறார்ன்றதை காமிக்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணாருங்க, அவருக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் அனுப்பிச்சார். எதுலேருந்து? ஏசாயா முதல் மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும். அதில் நம்ம பார்க்குறோம் ஒரு ப்ராஃபட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீப்பிங் ப்ராஃபட். யாருங்க அவர்? யாருங்க அவர்? வீப்பிங் ப்ராஃபட். அவர் புலம்பிட்டே இருப்பார். இல்லை, யாருன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி. ஸோ தேவன் அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த தேசம் இவர் அருவருப்பா இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, எவ்வளோ தீர்க்கதரிசி அமிச்சாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியில் சொன்னதை கேட்டாங்களா? இல்லை. எவ்வளோ ஃபேவர் பண்ணார், இவங்களை விட்டுக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ ஃபேவர் பண்ணார். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி யோசிச்சு பாருங்க. டேனியல் எல்லாம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாருன்னா இஸ்ரேல் கேட்டாங்களா? இல்லை. கடைசியில் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கல அப்படின்னும் போது தேவன் யாரையே அனுப்ப முடிவு பண்ணிட்டார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Here am I, send me. என்னை அனுப்பும், இது அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் மத்தியில் வந்துட்டார்? யார் மத்தியில் வந்துட்டாருங்க? இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வந்தாரு. இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு ஃபர்ஸ்ட் முதலாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு யார் மத்தியில் வந்து ஊழியம் பண்ணாருங்க? இஸ்ரேல் மத்தியில் தான் ஊழியம் பண்ணார். ஸோ அப்படி ஊழியம் பண்ணும்போது இவ்வளோ தூரம் எங்க இருந்துங்க? யாக்கோபு மரிச்சார் பார்த்தீங்களா? மரிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவர் ஸ்டார்ட் பண்ணார் தேவன். கரெக்டா இல்லைங்களா? ஸோ எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை செட்டில் பண்ணி கானான் தேசத்தில் நியாயாதிபதிகள் ராஜாக்கள் எவ்வளோ கொடுத்து அவங்க சிறைப்பட்டு போனா கூட தீர்க்கதரிசி அமைச்சு எவ்வளோ விஷயம் பண்ணாரு.
ஆனா கடைசியில இப்ப யாரையும் அமிச்சிட்டாரு பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த குமாரனையும் அமிச்சிட்டாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து யார் பதில் ஊழியம் பண்ணார்? இஸ்ரவேல். அதான் நம்முடைய ஆண்டவரே சொன்னார். வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:11. யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெளிவா வசனம் சொல்லி இருக்குது. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் சொந்தமானவர்களோ என்ன பண்ணல, அவர் ஏற்றுக்கொள்ளல. அப்படி இந்த கண்டிஷன்ல என்ன பண்றாங்க பத்தி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வச்சுட்டாங்க. 3.5 வருஷம் நம்முடைய ஆண்டவர் யாருக்காக இந்த ஊழியத்தை செய்ய வந்தாரோ அவங்க என்ன பண்ணல, அவரை புரிஞ்சிக்கல, ஏற்றுக்கொள்ள. அவர் சொல்ல வந்தவரை சாகடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி ஃபேவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் மூலமானு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமா. அதான் நம்ம பார்க்குறோம். நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த கானானிய ஸ்திரீ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும் அவங்களுடைய மகளுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து எங்க போட முடியாது அப்படின்னா. அப்போ வரைக்கும் என்ன ஃபேவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் யாருடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளைகள் என்ற ஒரு விஷயத்தில் நம் தேவன் என்ன பண்ணல, அங்கிருந்து விட்டு கொடுக்கல. பட் ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் நாங்க பிள்ளைகளோட ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் 3.5 வருஷம் யார் மத்தியில் ஓடி பண்ணார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மத்தியில் ஓடி பண்ணார். பட் புரிஞ்சுக்கிட்டாங்களா, அவரை கண்டுபிடிச்சாங்களா, அவர் தான் மேசியன் அக்செப்ட் பண்ணலாம் இல்லை. கடைசியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் லைஃப் முடிய போது அவர் அந்த ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது எருசலேமை பார்த்து ஃபைனல் கண்டிஷனில் இந்த எருசலேமை பார்த்து என்ன பண்ணாருங்க. வெரி குட். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 23:37. மத்திய 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்படின்னா தெளிவா சொல்லிட்டார். சோ அந்த தேசத்தை பார்த்து எருசலேமே எருசலேமே என்ன பண்ணிட்டீங்க, நீங்க விட்டு வச்சாங்களா தீர்க்கதரிசிகளை? வர்ற தீர்க்கதரிசிகளெல்லாம் கொள்றதான் இவங்களுடைய வேலை. அப்படின்னா உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட கல்லெறிகளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற மாதிரி நான் என்ன பண்ணேன், நிறைய டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு மனசு இருந்துச்சு, உங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அதனால உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்படின்னா என்ன சொல்றார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு இருக்கிற ஃபேவர் என்ன பண்ண போகுது, உங்களை விட்டு போகுது. ஸோ கடைசியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொலை செய்ய சொல்லி பிலாத்து கூட மைண்ட் வரலைங்க. ஒரு புறஜாதி ராஜா கூட என்ன வரலன்னு பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு மனசு வரல. ஆனால் யாருக்கு மனசு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு இஸ்ரேல் மனசு இல்லை. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுங்க, சிலுவையில் கொன்றுங்க அப்படின்ட்டாங்க. பிலாத்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இவருடைய ரத்த பழிக்கு நான் பாத்திரம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரேல் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இந்த மனுஷனுடைய ரத்த பழியை நீங்க ஏத்துக்க வேண்டாம், யார் மேல கொடுங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 27:25. மத்திய 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, யார் எல்லாம், ஒட்டுமொத்த என்டையர் இஸ்ரேல் ஜனங்களும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவருடைய இரத்தப்பழி எங்க மேல வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல வரட்டும் அப்படின்னா கேட்டு சாபத்தில் பண்ணி இருக்கிறாங்க, வாங்கி இருக்கிறாங்க. இது சாதாரண சாபமா இவங்க வாங்கினது? இந்த சாபத்தினுடைய வீரியம் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா, சாபத்தினுடைய வீரியம் தெரியாம கேட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, மரிச்சிட்டாரு. மரிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருந்த ஃபேவர் கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, விலக ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இது வரைக்கும் ஃபேவர் பண்ணாரு. அந்த ஃபேவருடைய எண்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் முடிச்சு. இதுக்கப்புறமா என்ன காலம் ஸ்டார்ட் ஆகும், அவங்களுக்கு என்ன காலம் ஸ்டார்ட் ஆகும்? இது வரைக்கும் ஃபேவர் பண்ணார், எவ்வளோ ஃபேவர் பண்ண இஸ்ரேலர்களுக்கு. இப்போ என்ன கேட்டாங்க இவங்க, இவருடைய ரத்தப்பழி எங்க மேலேயும் என்னுடைய பிள்ளைகள் மேலே சாபம் வரட்டும்னு வாங்கிட்டாங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கு இருந்த அந்த ஃபேவர் முடிஞ்சுன்னா இப்போ என்ன ஸ்டார்ட் ஆகும், தண்டனையின் காலம் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதுங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மரிச்சிட்ட பிற்பாடு கிபி 70 தீத்துராயன் ராஜா வந்து எருசலேமை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சுட்டெரிச்சு எல்லா ஜனங்களையும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சிதறடிக்க ஆரம்பிச்சிட்டார்.
இவங்க கேட்ட சாபம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோட அவங்க பனிஷ்மெண்ட் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தேசத்தில் அவங்க இருந்தாங்களா அதுக்கப்புறம்? இல்லை. அப்போ ஓட ஆரம்பிச்சவங்க, தேசம் விட்டு சிதறடிக்க ஆரம்பிச்சவங்க அந்த கண்டிஷன் போயிட்டாங்க. அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தேவன் தள்ளிட்டார்ல சிதனுங்களே, அவ்வளோதானே அவங்க லைஃப் முடிஞ்சா? ஏசுக்கு ஏற்றுக்காம போயிட்டாங்க, தேவன் அவங்க தள்ளிட்டார் இல்லைங்களா? கிபி 70 ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த தீத்துராயன் வந்து அடித்து அந்த தேசத்தில் இல்லாதபடி சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் விட்டாரா அப்படின்னு கேட்டால் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 11:1 ரோமர் 11:1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த. அப்போஸ்தலன் பவுல் ஒரு க்ளூ கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். என்ன பண்ணல? ஆக்சுவலா தண்டிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ற தண்டனை. ஆனா முற்றிலும் தள்ளிட்டாருன்னு என்ன பண்ணல? தள்ளல. ஆனா பனிஷ்மெண்ட் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டார்ட் ஆனா கூட தேவன் என்ன பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பனிஷ்மெண்ட் காலம் முடியும் போது, தண்டனையின் காலம் முடியும் போது மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுவார் தேவன்? மறுபடியும் ஃபேவர் பண்ணுவார்ன்றத எங்க வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 15:16 மற்றும் 17. அப்போஸ்தலர் 15:16 முதல். எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை. நல்லா கவனிங்க, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் என்ன பண்ணுவேன்? எடுப்பித்து கட்டுவேன். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு எப்ப விழுந்து போச்சு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீத்துராயன் கிபி 70 வந்து என்ன பண்ணிட்டாருங்க? சிதறடிச்சாரு. அப்போ விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்ன பண்ண போறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி எடுப்பித்து கட்டும் போது என்ன பண்ணணும்? அடுத்தது அதுல பழுதா போயிருக்கிறது என்ன பண்ணணும்? சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று அப்படின்னு என்ன சொல்லிட்டார் பாத்தீங்கன்னா, இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணும்? கண்டிப்பா திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். கட்டி அதுல இருக்கிற பழுதா போயிருக்கிற அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது என்ன பண்ணுவேன்? சரி செய்வேன். அப்படின்னு யார் சொல்லி இருக்கிறது? யார் சொல்லி இருக்குது? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? அப்படின்னா தேவன் சொல்லிட்டாரனா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் திரும்பி எடுப்பித்து கட்டுவார். அப்படி கட்டும் போது யாரும் நம்ப முடியாது, அந்த தேசத்தை ஆப்போசிட் பண்ண முடியாது. அப்படின்னா எப்போ தேவன் திரும்பி எடுப்பித்து கட்டுவார்? அதுக்கு ஒரு காலம் இருக்கணும்ல. ஆனா எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு விழுகை, தண்டனை? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மரணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி கட்டுவார்? அது என்ன இருக்குதா? அது என்ன இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எரேமியாலே ஒரு வசனம் இருக்குது. இப்போ ஆக்சுவலா தேவன் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணார் இல்லையா? அந்த ஃபேவர் பண்ண அந்த ஒரு டைம்ல அவங்க தேவனை விட்டு விலகிட்டாங்க. ஸோ தேவனை விட்டு விலகின அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்க. பாவம் மீன்ஸ் தேவனை விட்டு விலகிட்டாங்க. விலகின அவங்களுக்கு அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா கொடுக்காதா? அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அந்த பனிஷ்மெண்ட் காலம் முடியும் போது மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுவார். அப்ப எவ்வளவு காலம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். எரேமியா 16:18. எரேமியா 16:18. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். என்ன சொல்லிட்டாருங்க? என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, அவருடைய அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்திற்கும் இரட்டிப்பாய் என்ன கட்டுவேன்? நீதியை சரி கட்டுவேன். நீதியை செலுத்த போறேன். எவ்வளவு பண்ண போறேன்? ரெட்டிப்பாய். அப்படின்னா அவங்க ஒரு மடங்கு செஞ்சா எத்தனை மடங்கு பனிஷ்மெண்ட்? 2 மடங்கு பனிஷ்மெண்ட். ஆக்சுவல் தமிழ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா ரெட்டிப்பு அப்படின்னா அது கரெக்டா இருக்குமா? நீதியா இருக்குமா? நீதியை சரி கட்ட போறேன்னு சொல்லிட்டார். கரெக்டா? அப்படின்னா 1 மடங்கு தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னா, அக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்கன்னா 2 மடங்கு பனிஷ்மெண்ட் பண்றது நீதியா இருக்குமா? எஸ் ஆர் நோ? நோ. கரெக்ட். நோன்றது கரெக்ட். அப்படின்னா இங்க டபுள் அப்படி இல்லை. டபுள் என்ற எபிரேய வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா மிஷ்னே. மிஷ்னே அப்படின்னா எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்.
அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட். ஒரு மடங்கு தவறு பண்ணியிருந்தா அதுக்கு நிகரா சரியான இன்னொரு மடங்கு என்ன பண்ணுவாங்க? பனிஷ்மெண்ட் காலம். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா தேவன் நீதி சரி கட்டும் போது 2 மடங்கு கொடுத்தாரு, அது என்ன ஆகாது? நீதி ஆகாது. கரெக்டா இல்லைங்களா? ஒரு மடங்கு தவறு பண்ணா இன்னொரு மடங்கு என்ன பண்ணும்? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளவு வருஷம் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஃபேவர் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலான வருஷத்தை என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். கரெக்டா? இதுதானே நீதியை சரி கட்ட முடியும். அப்படின்னா அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் நீதியை சரி கட்ட போறேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு வருஷம் ஃபேவர் அனுபவிச்சாங்களோ அதே ஈக்குவலான போர்ஷன், ஈக்குவல் போர்ஷன் அவங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தண்டனையே அனுபவிக்கணும். அப்படின்னா எவ்வளவு வருஷம் அவங்க ஃபேவர் அனுபவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய மரணத்துக்கு அப்புறம் ஃபேவர் அனுபவிச்சு ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய மரணம். ஏன்னா யாக்கோபுக்கு அப்புறம் தான் என்னென்ன பேர் வந்துச்சு? இஸ்ரேல் பேர் வச்சு. அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ தேவன் ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சாரு பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி யாக்கோபுடைய மரணத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் ஃபேவர் இருந்துச்சா இல்லையா? ஃபேவர் இருந்துச்சா இல்லையா? எவ்வளவு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த கணக்கு போட்டிருக்கு, அப்படி நாங்க நோட் பண்ணிக்கங்க. சோ யாக்கோபுடைய மரணத்திலிருந்து யாக்கோபுடைய மரணத்துல அந்த வனாந்தரம் இருக்கு பாத்தீங்களா, கானான் தேசத்துல போற வரைக்கும் எவ்வளவு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 198 வருஷம் எகிப்துல அவங்க இருந்தது. அதுக்கப்புறம் எகிப்துல இருந்து கானான் தேசத்துல போய் செட்டில் ஆனது எத்தனை வருஷம்? வனாந்தரத்தில் நடந்து போனாங்க 40 வருஷம். வனாந்தரத்துல கானான் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரா? எவ்வளவு வருஷம் பங்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வருஷம். கானான் தேசம் பங்கிட்டுப்பட்டதுக்கு அப்புறமா யார் வந்தது? நியாயாதிபதிகள். நியாயாதிபதி எவ்வளவு வருஷம் ரூல் பண்ணாங்க? 450 வருஷம். நியாயாதிபதிகளுக்கு அப்புறமா யார் வந்தது? ராஜாக்கள். ராஜாக்கள் எவ்வளவு வருஷம் ரூல் பண்ணாங்க? 513 வருஷமா. சோ ராஜாக்களை கடைசி ராஜா சிதேக்கியா ராஜா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும் போது தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை எங்க கொண்டு போயிட்டார்? அடிமையா, பாபிலோனுக்கு. பாபிலோன் எவ்வளவு வருஷம் அடிமையா இருந்தாங்க? 70 வருஷம். சோ பாபிலோன் ராஜாக்கு அப்புறமா அடிமைத்தனத்துக்கு அப்புறமா யார் வந்தது? மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம். அந்த மேதோ பெர்சியா சாம்ராஜ்யத்தில் யார் வந்தார் பாத்தீங்கன்னா கோரேஸ் ராஜா வராரு. அவர் வந்து இந்த பாபிலோன் கையில் இருக்க அடிமையா இருக்கிற இஸ்ரவேலை என்ன பண்ண கேப்சர் பண்றாரு. சோ அதுல இருந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 536 வருஷம். அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல இருந்து AD 1 இருந்து AD 33 நம்முடைய ஆண்டவராக இயேசு மரணம் வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 32 வருஷம். மொத்தம் எங்க இருந்து மரணத்திலிருந்து யாக்கோபுடைய மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 1845 வருஷம். ஓகேங்களா? இது நம்ம கணக்கு பார்க்க போற பின்னாடி. சோ இது நம்ம இந்த சப்ஜெக்ட்காக ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா 1845 வருஷம் என்ன கிடைச்சிருக்கு அவங்களுக்கு? இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணார் தேவன்? ஃபேவர் பண்ணார். கரெக்டா இல்லைங்களா? வனாந்தரத்தில் ஃபேவர் பண்ணலையா? கானான் தேசத்துல பிரிக்கும் போது ஃபேவர் பண்ணலையா? நியாயாதிபதிகள் கொடுக்கும்போது ஃபேவர் பண்ணலையா? ராஜாக்கள் கொடுக்கும்போது ஃபேவர் பண்ணலையா? இல்ல இவங்க அடிமையா போனதுக்கு அப்புறம் விட்டாரா? எவ்வளவு தீர்க்கதரிசிகள் பார்க்கிறோம். ஏசாயால இருந்து மல்கியா தீர்க்கதரிசி இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தான் கடைசி யாரே வந்தாரு? அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரையும் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுட்டாங்க. அப்படின்னா 145 வருஷம் தேவன் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு ஃபேவர் கொடுத்தாரு. அப்படியே ரட்டிப்பு. அப்படின்னா அதனுடைய எபிரேய வார்த்தை நம்ம பார்த்தோம் மிஸ்னே. மிஸ்னே அப்படின்னா ஈக்குவல் சேம் போர்ஷன். ஈக்குவல் சேம் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். யாக்கோபுடைய மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் எவ்வளவு வருஷம்? 1845 வருஷம். அதுக்கு ஈக்குவலா இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து 1845 வருஷம் எவ்வளவு வருஷம் போதோ அவ்வளவு வருஷம் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை அனுபவிக்கணும். கரெக்டுங்களா? அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட காலப்பகுதி 1845 வருஷம். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம போனதுடைய காலப்பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1848 வருஷம். அப்படின்னா 1845 வருஷம் ஃபேவர் பிளஸிங் கொடுத்தாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனா இப்ப அதுக்கு அப்படியே அந்த கீழ்ப்படியாம போன அந்த வருஷத்துக்கு ஈக்குவலா என்ன கொடுக்கணும்? இப்போ தண்டனையின் காலம் கொடுக்கணும். அப்படின்னா தண்டனையின் காலம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு? வெரி குட். இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதாவது கிபி 33 அப்பதான் ஃபேவர் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் கிபி 70 தீர்த்தராயன் வந்து என்ன பண்ணார்? தேசத்தை சுட்டு இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஃபேவர் அவங்களை விட்டு வெளியே போனது எப்போ? கிபி 33 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து 1845 வருஷம் போட்டா எந்த வருஷம் வரும்?
யோசிச்சு சொல்லுங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? கிபி 33 உங்களுக்கு ஃபேவர் முடிஞ்சுச்சு. இப்போ என்ன ஆகுது? தண்டனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த தண்டனையினுடைய காலப்பகுதி ஈக்குவலா வரணும் இல்லையா? 1845 வருஷம் ஃபேவர் பண்ணாரு, 1840 வருஷம் தண்டனை வரணும். அந்த தண்டனையின் காலம் எப்போ முடியுது? எந்த வருஷத்துல முடியுது அப்படின்னு பார்த்தா கிபி 33 இருந்து பிளஸ் 1845 போடும்போது எந்த வருஷம் வருதோ அந்த வருஷம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவர் காலம் மறுபடியும் என்ன பண்ணோம்? தொடங்கணும். கரெக்டா? தண்டனையின் காலம் அந்த வருஷம் தான் என்ன பண்ணோம்? முடியணும். அப்படின்னா அது எந்த வருஷம்? 1878. அப்படின்னா யாக்கோபுடைய மரணம், அதாவது கி மூல 1813 வருஷம் தான் யாக்கோபு மரிச்சார். அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் AD 33 வரைக்கும் 1845 வருஷம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல இருந்து 1878 வருஷம் என்ன முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட தண்டனையின் காலம் முடியுது. இப்ப அடுத்த கேள்வி, 1878 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யாருக்கு ஃபேவர் ஸ்டார்ட் ஆகணும்? ஸ்டார்ட் ஆகணுமா ஸ்டார்ட் ஆகக்கூடாது? எக்ஸாக்ட் அந்த வருஷம் என்ன பண்ணணும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அந்த தேசத்தில் சிறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேவர் காலம் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்? இது தண்டனையின் காலம். கரெக்டுங்களா? இந்த ஒரு காலப்பகுதிய தண்டனையின் காலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இந்த தண்டனையின் காலத்துல தண்டனை அனுபவிச்சாங்களா? எப்படி இருந்துச்சு அந்த தண்டனை அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஆனா முடியுது எப்போ? 1878 வருஷம் தண்டனை முடிஞ்சிட்டு ஃபேவர் ஸ்டார்ட் ஆகணும். அது எப்படி ஸ்டார்ட் ஆக போது நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இந்த ஜனங்கள் எப்படி இந்த தண்டனையை அனுபவிச்சாங்கன்றத நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இந்த தண்டனையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 33 ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதனுடைய வீரியம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா கிபி 70 தீத்துராயின் தேசத்தை என்ன பண்ணார்? ராஜா வந்து சிதறடிச்சுட்டு தேசம் நம்ம நெருப்பு வச்சு கொடுத்துட்டார் நம்ம பார்க்குறோம். இங்கிருந்து வெளியே ஓட்டணும் தான் ஜனங்க. அந்த தேசம் அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எஸ் ஆர் நோ? எஸ். கிபி 70 அப்புறமா அந்த இஸ்ரேல் தேசம் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை? இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் யார் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு மற்ற தேசங்கள் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டதுக்கு அப்புறமா அதாவது கிபி 70 672 வரைக்கும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? ரோமருடைய, அதாவது தீத்துராயின் ராஜா வந்து கேப்சர் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல? இல்ல, ரோமரோட கட்டுப்பாடுல இருந்துச்சு. அடுத்தடுத்து எவ்வளவு வருஷம் யார் யார் இந்த ஒரு தேசத்தை தன் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பண்ண போறோம், லிஸ்ட் பார்க்க போறோம். சோ அப்படியே வாசிங் சிஸ்டர். கிபி 70 முதல் 672 ரோமர்கள், கிபி 672 முதல் 1072 அரேபியர்கள், கிபி 1072 முதல் 1099 செல்கியூசியன்ஸ், கிபி 1099 முதல் 1291 குருசேடர்கள். குருசேடர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க இவங்க குருசேடர்கள்? யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு எதிரான கிறிஸ்தவர்கள். இவங்க ஒரு படையை தொடங்கினாங்க. குருசேடர்கள் ஒரு படையை ஸ்டார்ட் பண்ணி யூதர்களை எங்க போனாலும் இவங்களுக்கு கொல்லணுன்றதான் அவங்க டார்கெட். ஏன்னா இவங்க யாரை கொண்டுட்டாங்க? ஏசு, எங்க ஆண்டவரை நீங்க கொண்டுட்டீங்களே, நீங்க எங்க போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம் அப்படின்னு இந்த குருசேடருடைய கண்ட்ரோல்ல இந்த ஒரு இஸ்ரேல் தேசம் ஒரு கண்ட்ரோல் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஒரு தேசத்தை தன் கண்ட்ரோல் வச்சுருக்கும் போது எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ தேடி தேடி கொண்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க யாரை கொண்டாங்க? இயேசு கிறிஸ்து கொண்டாங்கன்ற அந்த கோபத்துல என்ன பண்ண இந்த ஒரு வேலையை செஞ்ச. பட் கிரைஸ்ட் என்ன பண்ணல, அந்த மாதிரில யூதர்களை தேடி கொள்ளுங்கன்னு சொல்லல. பட் அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல என்ன பண்ண பாத்தீங்கன்னா கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி தொடர்ந்து வாசிங்க. கிபி 1291 முதல் 1517 மம்லுக்ஸ், கிபி 1517 முதல் 1917 இருந்து 1917 வரைக்கும் ஒட்டமன்ஸ் அப்படின்னு கூடிய துருக்கி முஸ்லீம்னுடைய கண்ட்ரோல் எதுன்னு பாத்தீங்கன்னா தேசம் இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா கிபி 70 இஸ்ரேல் தேசம் ரோமருடைய கட்டுப்பாட்டில் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த தேசம் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை?
இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல அது அடுத்தடுத்து சாம்ராஜ்யம் அரேபியர்கள், செலுக்கியன்ஸ், குருசேடர்கள், மம்லுக்ஸ், ஒட்டமன்ஸ் இவங்களுடைய கட்டுப்பாட்டுல மட்டும் இருந்துச்சு. கடைசியா துருக்கி முஸ்லீம் அப்படின்னு கூடிய ஒட்டமன்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல மட்டும் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு காலப்பகுதியில் தான் அடிமைத்தனத்துக்குள்ள தான் பாத்தீங்களா, இந்த தேசம் இவங்க கட்டுப்பாடு இல்லாம வேறொரு நாடுகளுடைய கட்டுப்பாடுல இருந்துச்சு பாத்தீங்களா. இந்த டைம்ல இஸ்ரேல் ஜனங்கள் எதை அனுபவிச்சுக்கிறாங்க? தண்டனை அனுபவிச்சுக்கிறாங்க. ஸோ தண்டனை அனுபவிச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் எந்த வருஷம் வருது? 1878 வருஷம். யாருடைய இருக்கக்கூடிய டைம் பீயிங் ஒட்டமன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய துருக்கி முஸ்லிம் கண்ட்ரோல் இருக்கும்போது தான் எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது? 1878 வருஷம் என்ன ஸ்டார்ட் ஆகுது? ஃபேவர் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? அப்படின்னா ஃபேவர் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த சாம்ராஜ்யம் அங்க ரூல் பண்ணிட்டு இருக்குது? எந்த கிங்டம், எந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கு? யாரோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டமன்ஸோட கண்ட்ரோல் இருக்கு, துருக்கி முஸ்லிம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்து எதுக்குள்ள போனோம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி தண்டனையின் காலம் அனுபவிச்சாங்க பாத்தீங்க இஸ்ரேல் ஜனங்கள். இப்படி தண்டனையை அனுபவிச்ச இந்த இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் தேவன் இந்த ஜனங்களை, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்றத எந்த தீர்க்கதரிசி கிட்ட தேவன் சொல்லியிருந்தார்? பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா தானியேல், அதே பார்த்தீங்கன்னா எசேக்கியேல், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா, அடுத்து பார்த்தீங்கன்னா எரேமியா. 4 ஆப்ஷன். ஆப்ஷன் 1 தானியேல், ஆப்ஷன் 2 எசேக்கியேல், ஆப்ஷன் 3 ஏசாயா, ஆப்ஷன் 4 எரேமியா. எந்த தீர்க்கதரிசிகிட்ட இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறதுக்கான மாபெரும் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்? தானியேல் சொல்லிட்டீங்க ஒருத்தர், அடுத்தது எரேமியா சொல்லியாச்சு, அடுத்தது ஏசாயா சொல்லிச்சு, இன்னும் ஒண்ணுதான் மிச்சம். யாருங்க? கரெக்டா சொல்லுங்க. யாருக்கிட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கூட்டி சேர்க்கிறத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார்? வெரி குட். யாருக்கு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சாதாரண தீர்க்கதரிசனம் இல்லது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்த ஒரு விஷன் சாதாரண விஷயம் இல்லை. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் எது, எந்த பத்தி தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள். ஞாபகம் வருதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞாபகம் வருது பிரதர் இப்போதான். நல்ல வேலை, மறந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷன் பண்றது. அப்படின்னா இந்த உலர்ந்த எலும்புகளோட தீர்க்க தரிசனம் எந்த சாப்டர்ல போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 37 அதிகாரத்துல 1 to 16 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இந்த உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு கூட இந்த ஒரு தீர்க்க தரிசனம் யாரை பத்தின தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப எசேக்கியேல தேவன் கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒரு பள்ளத்தாக்கு மத்தியில் போய் நிக்க வைக்கிறார். நிக்க வச்சா அங்க எப்படி இருக்குதாமா, ஃபுல்லா எலும்பு கூடுகளா நம்ம இருக்குது. ஃபுல்லு எலும்பு கூடு தான் இருக்குது. இந்த எலும்பு கூட எல்லாம் பார்த்துட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவன் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். முக்கியமான தீர்க்கதரிசனத்துக்குள்ள போயிருக்கிறோம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. அப்போ எலும்புகள் நிறைஞ்ச ஒரு பள்ளத்தாக்கில் போய் நிக்க வைக்கிறார். எப்படி இருக்கும் அந்த இன்சிடென்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபுல்லா எலும்புகள் இருக்குது, ஒரு பள்ளத்தாக்கில் நிக்க வச்சிட்டார். நிக்க வச்சுட்டு என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, வாசி அப்படி தொடர்ந்து 2 வசனம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்ன பண்ணி இருக்கிறாரு? எலும்புகள் கூடுகள் நிறைஞ்ச அந்த இடத்துல அப்படி கூப்பிட்டு நடக்க வைக்கிறார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. எவ்வளவு இருந்துச்சாமா? மகா திரளாய் கடந்துருச்சு. அந்த எலும்பு கூடுகள் எப்படி இருந்துச்சாமா? அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சாமா? உலர்ந்ததுன்னா ட்ரை ஆயிட்டு இருந்துச்சு, காஞ்சி போயிட்டு இருந்துச்சு. ட்ரை ஆயிட்டு இருக்குது. அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்குன்னா அந்த எலும்புகள் என்ன இல்ல, ஒரு ஈரப்பதமே இல்ல. அந்த கண்டிஷன் அந்த எலும்பு கூடுகள் இருக்குது. இதை பார்த்துட்டார். எப்படி இருக்கும்? ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கிற அந்த எலும்பு கூடுகள் இருக்குது, ஃபுல்லா திரளா இருக்குது. இதை பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார் எசேக்கியேல். இப்ப தேவன் என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் கிட்ட. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 3 வசனம். 3 வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். என்ன கேட்டார் பாத்தீங்கன்னா, இந்த எலும்பு கூடுகள் உயிர் வருமான்னு கேட்ட உடனே எசேக்கியேல் என்ன கேட்டார், என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வாசிங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, அது யாருக்கு தான் தெரியும்? தேவனே உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா இது எப்படி இருக்கு?
ரொம்ப ட்ரை ஆயிட்டு இருக்குது. நல்லா எலும்பு கூடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது, நிறைய இருக்கு. இது உயிர் வருமானு கேட்டா என்ன பண்ண முடியாது என்னால, கரெக்டா அது உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னோன்னே இப்ப அடுத்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா தேவன் எசேக்கியேலை பார்த்து 4ஆம் வசனம் முதல், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. யாரா குச்சி எலும்புகளை பார்த்து என்ன சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு. என்னன்னு சொல்லுனா, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்கும் போது என்ன வரும், உங்களுக்கு உயிர் அடைவீர்கள். என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா, அப்ப ஆவி பிரவேசிக்கணும்னா என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று. அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும்? ஃபர்ஸ்ட் எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணணும், ஒண்ணு சேரணும். எலும்புகள் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன வரணும், நரம்புகள் சேரணும். நரம்புகள் வந்து மாம்சம் சேரணும். மாம்சம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா, தோல் மூடணும். தோல் மூடினதுக்கு அப்புறமா என்ன ஆகணும், அதுக்கு என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா, ஆவி வரணும். அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம் 7 முதல். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இவர் தீர்க்க தரிசனம் சொல்ல 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 என்ன வருது, அந்த ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிற அந்த எலும்புகள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அசை உண்டாகுதுமா, அது ஷேக்கிங் நடக்குதாமா. அப்படியே வாசிங்க. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. எப்படி இருந்திருக்கு அந்த சினாரியோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கங்க அதனுடைய பாடி பீஸ் இதுவா இருக்கும் பாத்தீங்களா, செதறி கிடைக்கும் பாத்தீங்களா. இவர் தீர்க்க சொல்ல சொல்ல ஷேக் ஆயிட்டு அங்கங்க சிதைஞ்சு விழுந்த எலும்புகள் எல்லாம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர ஆரம்பி, அதோட பாடி ஒட்ட பண்ணுது, வந்து ஒட்ட ஆரம்பிக்குது. இது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, மிக ஆச்சரியமா இருந்திருக்கும். அப்படி தொடர்ந்து வாசிங்க. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும். அடுத்தது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, எலும்புகள் ஒண்ணு சேர்ந்தது மட்டும் இல்லாம அடுத்து என்ன ஆகுது, நரம்புகள் ஒண்ணு சேருது. அடுத்தது மாம்சமும் உண்டாயிற்று. அடுத்தது மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. அடுத்தது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது. அப்படி 1 by 1 அந்த எலும்புகள் ஒண்ணு சேர்ந்து நரம்பு வந்து மாம்சம் சேர்ந்து தோல் வந்துச்சு. ஆனா என்ன வரல, இன்னும் ஆவி வரல. அப்படின்னா 1 by 1 என்ன ஆகுது பாத்தீங்கன்னா சேர ஆரம்பிக்குது. இப்படி சேர ஆரம்பிச்ச இந்த ஒரு சம்பவத்தை அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அடுத்து அப்படியே 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். அப்படின்னா இப்ப அடுத்து என்ன வருது, இப்போ அதுக்கு என்ன வரப்போது, இப்போ ஆவி வருவது 4 திசையில இருந்தும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ தீர்க்க உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் என்ன பண்ணு உயிரடையும்படி செய் அப்படின்னு சொன்னனே ஊதராரு. சொன்ன உடனே அந்த எலும்பு கூட இருந்த உலர்ந்த எலும்புகளா இருந்த அது என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையை என்ன பண்ணிச்சுங்க, எந்த நினைச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது பார்த்தா எப்படி இருந்திருக்கு அன்னைக்கு எசேக்கியேலுக்கு. எந்த மாதிரி கண்டிஷன் இந்த எலும்பு கூடுகள், உலர்ந்து போன எலும்புகள், எலும்பு கூடு தேவன் தீர்க்கது சொல்ல 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 நிறைவேற ஆரம்பிக்குது. ஃபைனலா ஒரு பெரிய சேனை என்ன பண்ணுது வந்து நின்னுச்சு. இப்ப தேவன் அதோட விட்டுல. எசேக்கியேல் பாத்தீங்களா? எஸ், இந்த எலும்பு கூடுகளை பாத்தீங்களா? பார்த்த உலர்ந்து போயிருந்த எலும்பு கூடுகள் இப்ப எப்படி நிக்குது, பெரிய சேனையா நிக்குது அப்படின்னு சொன்ன உடனே தேவன் சொல்றாரு, இது வேற யாரும் இல்ல,
இது யார் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனம் 11 முதல். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் வேற யாரும் இல்ல, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. அப்படின்னா எப்படி இஸ்ரேல் வம்சத்தார் அங்க எப்படி எலும்பு கூடுகள் ட்ரை ஆயிட்டுச்சோ அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை அற்று போன ஒரு கண்டிஷன்ல இருக்கிற இந்த ஜனங்கள் இதுக்கப்புறம் நம்ம இந்த தேசத்துல போக மாட்டோம் அப்படின்னு மைண்ட்ல இருந்த அந்த ஜனங்கள் என்ன ஆக போறான்னு பாத்தீங்கன்னா, உலர்ந்து போன இந்த நம்பிக்கை என்ன ஆக போகுது, உயிரடைஞ்சு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா பெரிய சேனை என்ன பண்ண போகுது, நிக்க போகுது. வசனம் வாசிங்க அப்படி தொடர்ந்து. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கும் வரம் பண்ணுவேன். அப்படின்னா தெளிவா சொல்லிட்டாரு. இப்படி பிரேத கோயில திறந்து என்ன பண்ணுவேன், உங்களை எங்க கொண்டு வருவேன், இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். என்ன பண்ண பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அப்படி தொடர்ந்து வாசிங்க 13 மற்றும் 14. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். எப்ப சிதறடிக்கப்பட்டாங்க, கிபி 70 சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேலர்கள் மறுபடியும் அவங்க சொந்த தேசத்துல கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்படி தொடர்ந்து. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல. இதை சொன்னேன், கண்டிப்பா என்ன பண்ணுவேன், செய்வேன் சொன்னாரு. அப்படின்னா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறமா கிபி 70க்கு அப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சாங்க, அந்த எலும்புகள் என்ன ஆயிடுச்சு, சிதறடிக்கப்பட்டு ட்ரை ஆயிடுச்சு. கரெக்டா, ட்ரை ஆயிடுச்சு. என்ன கண்டிஷன் போயிட்டான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எந்தெந்த தேசங்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம். இவ்வளோ சாம்ராஜ்யங்கள் ஆளுகை பண்ணாலுமே இதுக்கப்புறம் நம்ம சொந்த தேசத்துக்கு போன ஒரு நம்பிக்கை என்ன பண்ணிச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்ல. அப்படி இந்த உலர்ந்த எலும்புகள் வேற யாரும் இல்ல, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இந்த எலும்புகள் என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும், ஒன்னு சேரணும். ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறமா நரம்புகள் வரணும். நரம்புகள் வந்ததுக்கு அப்புறமா மாம்சம் வரணும். மாம்சம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா தோலினால் மூடப்படணும். அப்படின்னா இந்த ப்ராசஸ் யாருடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்படின்னா கிபி 70 சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா தேசம் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த சிதறடிக்கப்பட்ட எலும்புகள் என்ன ஆகணும், இப்போ ஒன்னு சேர ஆரம்பிக்கணும். ஒட்டணுமா இல்லையா, அந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கணும்னா அப்படின்னா அர்த்தம், சிதறடிக்கப்பட்டு எல்லா தேசத்துல சிதனங்கள் எங்க வரணும், அவங்க சொந்த தேசத்துக்கு வரணும். அவங்க சொந்த தேசத்துக்கு வர வைக்கணும்னா அதுக்கு யார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த தேசத்துக்கு வர வைக்கிறதுக்கு தேவன் ஆட்கள் அனுப்புறார். எப்படி அனுப்புறாரு தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் எப்படி அனுப்புறாரு பார்த்தீங்கன்னா, இவங்களை சிதறடிக்கப்பட்ட கூட்டி சேர்க்கறதுக்கு யார் அனுப்புறாராமா, வசனம் வாசிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அனுப்புவாரமா, மீன் பிடிக்கிற அநேகர் அனுப்புவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க அர்த்தம். அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அடுத்தது யார் அனுப்புவாரமா, வேட்டைக்காரர் அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, மலைகள் குன்றுகள் கண்மலை வெடிப்பல் என்ன பண்ணுவாரு, வேட்டையாடுவார். அப்ப எங்க வருவாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அனுப்புறாராமா, மீன் பிடி. அப்படின்னு நடத்தணும். ஏன் மீன் பிடிக்கல அனுப்புறான்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவர்கள் இந்த தூண்டில் போட்டு பிடிக்கும்போது நிறைய மீன் மாட்டுமா, ஒன்னொன்னா மாட்டும். பதில் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த இந்த மீன் பிடிக்கிறவர்கள் அப்படின்னா யார் நாம் பார்க்க போறோம். அவங்க பண்ண வேலையின் மூலமா சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேலங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு ஜனங்க எங்க வந்து சேர்க்க ஆரம்பிச்சாங்க, இஸ்ரேல் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறவர்கள் எப்போ அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா,
எப்போ தண்டனின் காலம் முடிஞ்சோ, எந்த வருஷம்? 1878 வருஷம் இஸ்ரேலர்களுடைய தண்டனின் காலம் முடியுது. 1878 வருஷம் எது ஸ்டார்ட் ஆகணும்? ஃபேவர் காலம் ஸ்டார்ட். கரெக்டா? எக்ஸாக்டா 1878 வருஷம் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கூட்டுறாங்க. அங்க யார் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யார் வரான்னு பாத்தீங்கன்னா 1878 வருஷம் பெஞ்சமின் டிஸ்ரேல் அப்படின்றவர் என்ன பண்ண வராரு. சோ இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு யூதன். சோ இவருடைய காலப்பகுதி என்ன ஆகுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இஸ்ரேல் தேசத்தை விலை கொடுத்து வாங்கலான்ற ஒரு பர்மிஷன் கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, துருக்கி முஸ்லீம் ஒட்டமன்ஸ் தானே இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இருக்குதுலே ரொம்ப ஒஸ்டான ஒரு இடத்த சேல் பண்ணதுக்கு முடிவு பண்றாங்க. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, இந்த மலேரியா ஸ்வாம்ப், அதாவது மலேரியா கொசுக்கள் நிறைஞ்ச ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல யாரே போக முடியாது, மனுஷனே போக முடியாது. அந்த மலேரியா கொசுக்கள் நிறைஞ்ச ஒரு இடத்த என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா விலைக்கு விற்கிறாங்க. அந்த இடத்தை யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1878 வருஷம் அவருடைய சொந்த தேசத்தை அவங்களே விலை கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விலை கொடுத்து வாங்கின அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? பெட்டாடிக்வா. பெட்டாடிக்கான்ற வார்த்தை என்ன பேர் தெரியுங்களா? அர்த்தம் என்ன? இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, தேவன் இந்த இடத்த வாங்க அலோ பண்ணாரு, பர்மிஷன் கொடுத்தாரு. அந்த இடத்துக்கு பேர் பெட்டாடிக்வா. பெட்டாடிக்வா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நம்பிக்கையின் வாசல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு எது அற்று போச்சு? நம்பிக்கை அற்று போச்சு. ஆனா அவன் வாங்கின இடமே நம்பிக்கைக்கு வாசல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அதான் நம்ம பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். ஓசியா 2:15 வசனம். ஓசியா 2:15 அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்படி நம்பிக்கையின் வாசலாகி ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அதே மாதிரி அந்த பெட்டாடிக்வான்ற இடத்தை யார் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் யூதர்கள் வாங்குறாங்க. வாங்கி அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா எப்படி இருக்குது அந்த இடம்? ஃபுல்லா மலேரியா கொசு நிறைஞ்ச இடம். அந்த இடத்த வாங்கி என்ன பண்ண, இடத்த வாங்கினா என்ன பண்ணும்? இல்ல, இடத்த வாங்கினா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லேண்டை வாங்குறோம், என்ன பண்ணோம்? அக்ரிமெண்ட் போடணும் இல்லைங்களா? இந்த மாதிரி லேண்டை வாங்கி அக்ரிமெண்ட் போடுவாங்கன்னு தேவன் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? முன்கூட்டியே சொல்லிட்டார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 32 43 மற்றும் 44. எரேமியா 32 வசனம் 43 முதல். மனுஷனும் மிருகம் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். நிலங்கள் கொல்லப்படும். லேண்ட் வாங்குவாங்க. அடுத்தது பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொல்லப்படுகிறது. பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டா அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்களா? லேண்ட் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க தேவன் இருக்காரு. சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த லேண்ட் வாங்கினாங்க. லேண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் அந்த மலேரியா ஸ்வாம்ப் அந்த ஒரு நிலத்தை பண்படுத்துக்கு உள்ள என்ட்ரான ஃபர்ஸ்ட் செட்டிலர், ஃபர்ஸ்ட் போய் செட்டில் ஆனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 சகோதரர்கள். ஃபர்ஸ்ட் போன சகோதரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அந்த இடத்த போய் பண்படுத்த ஆரம்பிச்சிரு. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, இவங்க போய் காலடி எடுத்து வச்சு இதை பண்படுத்த ஆரம்பித்த உடனே இது வரைக்கும் மழையே வராத இந்த இடத்துல அப்போ மழை வர ஆரம்பிச்சிச்சு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோயேல் 2:23 மற்றும் 24. யோயேல் 2 வசனம் 23 முதல். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். அப்படின்னா முன்மாரியும் பின்மாரி என்ன பண்ணுவார்? தேவன் வருஷிக்க பண்ணுவார். சொன்ன மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் அவங்க காலடி எடுத்து வைக்கும்போது என்ன ஸ்டார்ட் ஆகுது? அவங்களுக்கு மழை வருது. அதே இடத்துல ஃபேவர் காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்படின்னா அப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா அந்த மலேரியா ஸ்வாம்ப் பெட்டாடிக்வா. அது இன்னைக்கு இப்படி இருக்கு.
இதோடு விட்டு இல்லை, தேவன் தூண்டில் போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். வர ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? ஸோ அடுத்தது எரேமியா 16:15. எரேமியா 16:15. இஸ்ரேல் புத்திரரே வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு, அவர் பிதாக்கள் கொடுத்த அவர் தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று யார் சொல்றதுங்க? கர்த்தர் சொல்ல. அப்படின்னா இதுதான் இஸ்ரேல் தேசம். இந்த இஸ்ரேல் தேசத்தை கூட்டி வர வைக்கிறதுக்கு அடுத்தது மீன் பிடிக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தியோடர் ஹெர்சில். 1882 இவர் ஒரு ஜியோன் மூவ்மெண்ட் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ஜியோன் இயக்கத்துல 1894 ஒரு கான்ஃபரன்ஸ்ல இவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட பேசுறாரு, யூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. பேசி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு அவங்களுடைய சொந்த தேசம்ன்றது இது ஒரு உரிமை, நமக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த தேசத்துல போய் நமக்கு முழு உரிமை இருக்கு. எங்க போறதுக்கு? நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு போறதுக்கு. ஏன் இதை சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி யூதர்கள் அங்கங்க போய் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி செட்டிலான யூதர்களை தங்க சொந்த தேசம் வர வைக்கிறதுக்காக அநேக முயற்சிகள் இவர் எடுத்தார். ஒரு ஜியோன் இயக்கத்தை உருவாக்கி, வாங்க நம்ம சொந்த தேசத்துக்கு போலாம், போயிட்டு எல்லாரும் தேசத்துக்கான ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டி சேர்த்து என்ன பண்ண இமிகிரேஷன் கேம்ப்னு ஒன்று போட்டு, இப்படி வரக்கூடிய ஜனங்களுக்கு அந்த ஒரு தேசத்துல வீடு இருக்காது இல்லையா, அந்த ஒரு கேம்ப் ஒன்று ரெடி பண்ணி வர்றவங்களை என்ன பண்ணலாம், செட்டில் பண்ணலாம். இங்கிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேம்ப்ல இருந்து இந்த தேசத்தை டெவலப் பண்ணலான்ற வச்சவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தியோடர் ஹெர்சில். 1909 டெல் அவீவ் அப்படின்ற ஒரு இடத்துல இப்படி ஆரம்பிச்சாங்க, ஒரு கேம்ப் போட்டு. எவ்வளவு பேர் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா 6 ஆண்கள் 4 பெண்கள். அப்ப ஆரம்பிச்ச அந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? எப்படி இருக்கு? 6 மென் 4 உமன் மூலமா ஆரம்பிச்ச டெல் அவீவ். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டெல் அவீவ் தான் இஸ்ரேல் தேசனுடைய கேபிட்டலா இருந்துச்சு. இப்ப மாறிச்சு, இப்ப அனௌன்ஸ்மெண்ட் மாறிச்சு. அப்படி இதோட முடிச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல, எப்படிதான் வந்துருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க. நிறைய பேர் வந்தாங்களா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ற, தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறார். அடுத்தது இதோட நிக்கல, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 8:7 மற்றும் 8. சகரியா 8:7 முதல். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்படின்னா இன்னும் அவர் என்ன பண்ண வீட்டுல எங்க கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்தில் தேவன் என்ன பண்ண போறாருமா, அவங்களை கூட்டிட்டு வரப்படுற. அப்படின்னா இந்த மாதிரி ஜனங்களை பல்கா வர ஆரம்பிச்சாங்க. எப்போ வர ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா 1882 1903 வரைக்கும் 25,000 யூதர்கள் எந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, பாலஸ்தீனாக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி பல்கா வருவாங்க பாத்தீங்கன்னா மற்ற தேசத்துல இஸ்ரேல் தேசத்துக்கு. அப்படி வரும்போது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஹலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஏறி வருதல். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலியா. இந்த மாதிரி பல்கா 25,000 யூதர்கள் பாலஸ்தீனுக்கு உள்ள வந்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலியா அப்படின்றது. இந்த மாதிரி பல தேசத்துல யூதர்கள் வர ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி ஃபர்ஸ்ட் வந்த கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி வரது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த முதலாம் உலக யுத்தத்துல யார் பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த முதலாம் உலக யுத்தத்துல இந்த இங்கிலாந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஒரு யுத்தத்துல ஒரு புது வெப்பனை என்ன பண்ண பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த புது வெப்பன் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த வெப்பனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அந்த பிரிட்டன் கவர்மெண்ட் ஜெயிச்சிச்சு. இந்த ஜெயிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சதுனால மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால கிடைச்சதுனால என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இந்த வெப்பனை யார் கண்டுபிடிச்சுன்னு பாத்தீங்கன்னா சாம் வைஸ்மேன் அப்படின்ற கண்டுபிடிச்சார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு யூதன். இவர் கண்டுபிடிச்ச உடனே இந்த ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அந்த பிரிட்டன் கவர்மெண்ட் பண்ணதுனால அந்த பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு பாத்தீங்கன்னா இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சதுனால இவ்வளவு பெரிய ஃபேவர் பண்ணீங்களா, நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா எங்களுடைய தேசம் எங்களுக்கு திரும்பி என்ன பண்ணோம், எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த டைம்ல இருக்கிற ஒரு பால்ஃபோர் அப்படின்றவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் எழுதுறார். என்ன டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அந்த தேசம் சொந்த தேசம்ன்றத என்ன பண்றோம் நாங்க எல்லாருமே அங்கீகரிக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் பண்ண கொடுத்துட்டா கூட அது யூதர்கள் கையில வந்துச்சா பாத்தீங்கன்னா இல்ல, அது யார் கையில இருக்கு, துருக்கி முஸ்லீம் கையில் ஒட்டமான்ஸ் கிட்ட இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் கொடுத்ததுனால இதை யார் கையில் திரும்பி வாங்கி கொடுக்கணும்,
யூதர்கள் வாங்கி கொடுங்க இல்லையா? இப்ப என்ன பண்ண தெரியுங்களா? இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரல், அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலன் பி. இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒட்டமன்ஸ்க்கு விரோதமா 5 முறை படையெடுத்து போய் அட்டாக் பண்ணி 1917 வருஷத்துல 5 முறை அட்டாக் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டமன்ஸ் கண்ட்ரோல் இந்த ஜெருசலேமை இவர் கேப்சர் பண்ணிட்டார். யார் கண்ட்ரோல் வந்துச்சு? இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூலிங் குள்ளர எது வந்துச்சு பாத்தீங்கன்னா, ஜெருசலேம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஆலன் பி மிகப்பெரிய ஒரு கௌரவம் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? அந்த ஒரு வெற்றியை கூட இருந்து சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு கொடுக்கிறார். யாருங்க இவங்க? யாருங்க இது? எங்கோ நம்மால சிங்கு மாதிரி இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சப்போர்ட் யாருக்கு பண்ணியிருக்கோம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணியிருக்குது. ஏன் பிரதர் இவங்க போய் சண்டை போடணும் அப்படின்னு கேட்டால், அப்போ இந்தியா யாரோ கண்ட்ரோல் இருந்துச்சு? பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்படி பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்ததுனால தான் இந்த டைம்ல ஜெருசலேமை, அந்த ஒரு தேசத்தை இவங்க கண்ட்ரோல் கொண்டு வரது யார் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க? இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ துர்க்கி முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி யாருடைய கண்ட்ரோலில் கொண்டு போறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இந்தியன் சோல்ஜருடைய கண்ட்ரோல் தான் கொண்டு போறாங்க. ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இந்தியா என்ன பண்ணுச்சு இருந்துச்சுன்னு பாக்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி இந்த கண்டிஷன் இருக்கும்போது இப்போ யார் கண்ட்ரோல் சொன்ன? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா இப்போ பால்ஃபோர் கொடுத்த அந்த டிக்ளரேஷன் பிரகாரம் இப்போ அந்த தேசம் யாருக்கு போய் சேரணும்? யூதர்களுக்கு போய் சேரணும். இந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் யூதர்களுக்கு போய் சேர்ந்துச்சு. வந்து சேர்ந்தாங்கன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணல? முழுமையா வந்து சேரல. ஸோ அதோட விடல. மீன் பிடிக்கல அநேக பேர் அனுப்பிச்சாரு, என்ன பண்ணல? வரல. இப்ப அடுத்தது யார் அனுப்புறாரு? வேட்டைக்காரன் அனுப்புறாரு. யாருங்க அந்த வேட்டைக்காரன்? அடால்ஃப் ஹிட்லர். சாதாரண வேட்டைக்காரன் இல்ல, வேட்டையாடினார். விரட்டி விரட்டி வேட்டையாடினார். மலைகள்ல, குன்றுகள்ல, பள்ளத்தாக்குல, கண்மலையில, எங்கெங்கெல்லாம் யூதர்கள் போய் இருக்கிறாங்களோ எல்லா இடத்தையும் அடிச்சு துரத்தினாரு. இவர் பண்ண அந்த வேட்டை சாதாரண வேட்டையில. ஏன் தெரியுங்களா அவருக்கு அவ்வளோ கோவம்? ஆக்சுவலா யூதர்களா இருந்து ரஷ்யாவில் போய் செட்டில் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரு ஒருத்தர். யாருங்க இவர்? ஏதோ என்ன பிரதர் முடி வெட்டாதவராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் ஒரு யூதன். ஆனால் இவர் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து. அதுக்கப்புறமா என்ன பண்ணார் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டார்னு பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவுக்கு என்ன பண்ணார் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாமே யாரா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா யூதர்களா இருக்கிறாங்க. இது யாரால் டாலரேட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் டாலரேட் பண்ணல. இந்த யூதர் என்ன பண்ண விட்டு வச்சோம், நமக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டு யூதர்களை தேடி தேடி நம்ம ஆரம்பிச்சு கொள்ள ஆரம்பிச்சார். இந்த யூதர்களை கூச்சி கொள்றதுக்குனே ஒரு பெரிய கேம்ப், நம்ம கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு ஒரு ரெடி பண்ணார். ரெடி பண்ணி கேஸ் சேம்பர் ஒன்று ரெடி பண்ணி இந்த யூதர்களை உள்ள கேஸ் சேம்பர் அடைச்சி கொண்டு கூச்சார். லட்சக்கணக்கான யூதர்ல கொண்டு கூச்சார். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேராஷூட்ல குதிக்கும் போது எப்படி அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எப்படி இருக்குன்றத ஒரு யூதரை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவன், இதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? அவனுக்குள்ள வச்சு இந்த பாடியை, யூதர்னுடைய பாடி உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கிறாங்க. ஸ்டஃப் பண்ணி வேக வச்சிருக்காங்க. இது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா அந்த ஒரு கேம்பை அமெரிக்க படைகள் போய், ஆர்மி படையை போய் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா திறந்து பார்த்தா அவங்களுக்கே ஷாக் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதே நேரத்தில் ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு புதுசாக ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு எலிக்கோ ஒரு பூனைக்கோ போட்டு டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் மெங்கலே அப்படின்ற இந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாருங்க? யூதர்கள் குழந்தைகளை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் டீப் ஃப்ரீஸ் பண்ணா எப்படி இருக்குன்றத இது மாதிரி யூதர்கள் குழந்தைகளை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 23 வயசு இருக்கிற ஒரு யூதன். எப்படி இருக்காருங்க? 23 வயசு மாதிரி தெரியுதுங்களா? அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ கொடூரமா இவங்களுக்கு ஒரு மார்க் போடுறது. மார்க் போட்டு என்ன பண்ண கொண்டு கூச்சிருக்கிறாரு. கொண்டு கூச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறார், போட்டோ. என்ன இந்த எவ்வளோ பேர் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொண்டு கூச்சு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நின்று போட்டோ எடுத்திருக்கிறாங்க ஜெர்மன் சோல்ஜர்ஸ். அப்படின்னா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் யூதர்களால் மறக்க முடியாத ஒரு இடம். எவ்வளோ பேரை கொண்டு கூச்சு, ஏறக்குறைய 10 லட்சம் யூதர்களை கொண்டு கூச்சி, எப்படி அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மண் அள்ளின்னு போவாங்க பார்த்தீங்களா ஜேசிபி வச்சு, அந்த மாதிரி எப்படி எதை அள்ளின்னு போயிருக்காரு பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்களுடைய பாடி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா கொண்டு கூச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரண ஜனங்களா இவங்க.
தேவன் கிட்ட இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்காக தேவனுடைய பிள்ளைகள் பேர் வாங்கணுங்க. அதே நேரத்துல வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அந்த தேசத்துல அவங்க கொண்டு வரதுக்கு தேவன் செங்கடல பிறந்தாரு. வனாந்தரத்துல காடை வேணுமா, மண்ணா வேணுமா, என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள் சாபம் எனக்கு வேணும்னு கேட்ட சாதாரண விஷயம் இல்ல. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இனி இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேல, எங்களோட பிள்ளைகள் மேல. அது சாதாரண பனிஷ்மெண்ட்ல அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவங்களுக்கு. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்க இன்னி வரைக்கும் சொல்லுவாங்கம்மா, நெவர் அகெயின், மறுபடியும் இந்த மாதிரி விஷயத்த நடக்குதுங்க என்ன பண்ண மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். 60 லட்சம் யூதர்களை கொன்னு கூச்சாரு. அப்படின்னு எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ தேவன் அங்க என்ன பண்ணுவாரு, ஒரு வெடி வெடிப்பார். வெடி வைப்பாரா, வெடிக்க மாட்டாரா? ஏன்? அவங்க சொந்த தேசத்துக்கு என்ன பண்ண அவங்க போனோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கூட ஒரு இடத்துல வெடிச்சிச்சு தெரியுங்களா? எந்த இடத்துலங்க? பாம்பேல நரிமன் பாயிண்ட் ஒரு இடத்துல வெடி வச்சிச்சு. ஏன் தெரியுங்களா வெடிச்சிச்சு? அங்கே யார் இருந்தது பார்த்தீங்கன்னா யூதர்கள் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. வெடிச்ச உடனே அங்கேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ ஹிட்லர் மூலமாக என்ன பண்ணுறது, மிகப்பெரிய வேட்டையை ஆடின உடனே முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் மற்ற தேசத்தில் நமக்கு இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு எங்கே ஓட ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா, தன் சொந்த தேசத்துக்கு ஓட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி அவங்க சொந்த தேசத்துக்கு ஓட ஆரம்பித்தோடனே உலக ஜனங்களே ஹிட்லர் இந்த மாதிரி ஒரு கொடூரமாக கொன்னார் பார்த்தீங்களா, இதை பார்த்து பரிதாபப்பட்டு என்ன முடிவு பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனசாட்சி குத்திருச்சு. சே இப்படி கொடுமைப்படுத்திட்டுமே அப்படின்ட்டு கடைசியில் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய சொந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்துட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 1948 வருஷம் அவங்க சொந்த தேசத்தையே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டாங்க. அப்போதான் நம்ம பார்க்கிறோம் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன். 1948 வருஷம் எந்த தேசத்துக்கிட்ட இஸ்ரேல் ஜனங்க இல்லாம இருந்தாங்களோ அதே தேசம் இப்ப யார்கிட்ட சுதந்திரம் வாங்கிட்டாங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரம் வாங்கிட்டாங்க. சுதந்திரம் வாங்கின இஸ்ரேல் ஜனங்களை எங்க வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய தேசத்துல சேர்க்க ஆரம்பிச்சார். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 30 மற்றும் 4. எரேமியா 30 3 முதல். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன். நான் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துல பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று, அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. தேவன் சொன்ன மாதிரியே அவன் தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, கூட்டி சேர்க்க ஆரம்பிச்சார். இப்போ இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. எலும்புகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சா, ஒண்ணு இன்னும் உயிர் அடையல. என்ன ஆயிருக்கு, எலும்புகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட எலும்புகள் ஒண்ணு சேர ஆரம்பிச்சு. அடுத்து என்ன சேரணும், நரம்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு நரம்பு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இஸ்ரேல் தேசம் ஒன்று சேர்ந்து சுதந்திரம் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பென் குரியன். இவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா வந்து சேரும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஒரு யாருமே இப்போ தேசமா உருவாயிட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கு, ஆபத்துகள் இருக்குதா இல்லையா? அப்படின்னா இந்த ஆபத்துல தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான ஆயுதங்களை ரெடி பண்ணணும். இப்ப ஆயுதங்கள் ரெடி பண்ணலாம்னு யார்கிட்டையும் போய் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. கொடுங்க ஆயுதம் நாங்க ரெடி பண்ணு கேட்டா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்ப எங்க கண்டுபிடிக்கிறது அந்த ஆயுதம்னு பார்க்கும்போது இந்த பென்குரி என்ன பண்ண ஆரம்பிச்சாரு பார்த்தீங்கன்னா பைபிள் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பைபிளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த இந்த தேசத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார். என்ன இருந்துச்சாமா, வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 8 உபாகமம் 8 அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறது. கல்லுகள் எப்படி இருக்க தேசம், அது இரும்பா இருக்கிற தேசம். செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட மலைகள் உள்ள தேசம் சொன்னோடனே என்ன கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கன்னா இந்த தேசத்தில் இருக்கிற மலைகளுக்குள்ள என்ன இருக்கு, செம்புகள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாரு. அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சா தெரியுங்களா, வசனம் சொல்லி இருக்குன்னா அது என்ன இருக்கும், இந்த தேசத்துக்குள்ள உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வெட்ட ஆரம்பிச்சா வசனத்தில் சொல்லி இருக்கிற மாதிரியே வெட்டி எடுத்தாங்க செம்பு.
ஏன் செம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் எதை யூஸ் பண்ண முடியும், வெப்பன்ஸை ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி மலைகளை வெட்டி எடுத்து உள்ளே இருக்கிற இரும்பு அதே பார்த்தீங்கன்னா செம்பு எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய ஒரு வலிம அந்த ஒரு கனிம வளங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. இப்படி ஒரு பக்கம் இந்த தேசத்தில் இருக்கு. இதோட இது மட்டும் தான் சோர்ஸா இந்த தேசம் மாதிரி இல்லை. தேவன் இந்த பூமி சாதாரண பூமி இல்லை. எப்படியாப்பட்ட பூமி அது இஸ்ரேல் தேசம்? அது கானான் தேசம்ல. அது என்ன எப்படியாப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது யாருக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? இஸ்ரேலுக்கு தெரியும். ஆனால் சாதாரண தேசம் இல்லை, அது மிகப்பெரிய செழிப்பான தேசம்ன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 8:11 மற்றும் 12. சகரியா 8:11 முதல். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் இவங்களை தண்டிச்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படி என்ன பண்றாருங்க, பிராமிஸ் கொடுக்கிறார். அடுத்தது விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி என்ன பண்ண, தன் கனியை தரும். அடுத்தது பூமி தன் பலனை தரும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி பலன் கொடுக்காத கண்டிஷன்ல இருந்துச்சு, இப்ப கொடுக்கும் தேவன் சொல்றாருன்னா என்ன பண்ணாது, கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது வானம் தன் பணியை தரும். கண்டிப்பா என்ன பண்ண, உங்களுக்கு தேவையான மழை வருஷிக்கு பண்ணுவார். அடுத்தது இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க அப்படின்னா தேவன் இந்த தேசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு செழுமையான விஷயத்தை வச்சிருக்காரு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, வெட்டி எடுத்து அந்த ஒரு உலோகங்கள் மட்டும் வெட்டி எடுக்கல, என்ன கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா, இந்த லேண்டு அக்ரிகல்ச்சருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட் கண்டுபிடிச்சு விவசாயம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் பண்ணதுல டாப் மோஸ்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். சாதாரண ஒரு டெக்னாலஜி இல்லை அவங்களது. அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்டிவேஷன் விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மளும் கிடைச்சிச்சு. சாதாரண ஒரு வெற்றி இல்லை. ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் விளையுதுன்ற கண்டுபிடிச்சாங்க. அதே நேரத்தில் டிப்ரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஆனால் இந்த ஒரு சொட்டு நீர் பாசனத்தை இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ட்ரை பண்ணுறோம், வரல, ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அந்த லேண்டில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. சாதாரண டெக்னாலஜியில் ஹைடெக் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த கண்டிஷன் போயிடுச்சுங்களா இஸ்ரேல் ஜனங்க இந்த அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடு கண்டிஷன் போயிட்டு இருக்கிறாங்க. எதுல? விவசாயத்தில். சின்ன நாடு பல எக்ஸாம்பிளாக நம்மளுக்குன்னா அக்ரிகல்ச்சரில் போயிட்டு இருக்கு. எவ்வளோ இந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி தேவை அவ்வளோ மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கான ஹீல் என்ன பண்ண முடியும். நம்ம ஊரில் அப்படியே வாய்க்கா ஓடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அதை பார்த்தாலும் வேஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க, தண்ணி எவ்வளோ தேவை அந்த செடிக்கு அதை மட்டும் கொடுங்க, அதனுடைய ஹீல் நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிருகத்தின் மூலமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆலிவ், நான் தெரியும் இஸ்ரேல் தேசத்தில் ஆலிவ் ஆயில். ஸோ அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மருத்துவ குணம் இருக்குது, எவ்வளோ நல்லதுன்றதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. அது விளைச்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நல்ல பிஸ்னஸ் பண்ண வர ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகம் 8:7 உபாகமம் 8:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அடுத்து 8 அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அப்படின்னா இது எல்லாமே இந்த தேசத்துல விளையன்றத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சா இதை கல்டிவேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இதுக்கு தனி ரிசர்ச் எடுத்து எப்படி இந்த ஒரு சின்ன தேசத்துல தண்ணி வளம் கம்மியா யூஸ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்ல அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் எப்படி உருவாக்குறது, ஃப்ரூட்ஸ் எப்படி உருவாக்குறது பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஹீல்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் என்ன டெக்னாலஜி போயிடுச்சு தெரியுங்களா? காற்றுலேருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுலேருந்து? காற்றுல ஈரப்பாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈரப்பாசம் தண்ணி எடுத்து குடிநீர் ஆக்கி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னி வரைக்கும் எதை குடிநீர் ஆக்க முடியல, கடல் நீரை குடிநீர் ஆக்க முடியல. அவங்க காத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணி எடுத்து குடிநீர் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் கடல் நீரை குடிநீர் ஆக்குறதுல ஃபர்ஸ்ட் யார் டெக்னாலஜி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். எப்படி நம்ம பண்ணுறாங்க, கடல் நீரை குடிநீர் ஆக்கிறதுக்கு பெரிய ஒரு பிளான்ட் எல்லாம் போடல. இந்த ஒரு வேன் இருக்கு பாருங்க, இந்த வேன் தான் கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய ஒரு மிஷின் வச்சிருக்குது.
இது பல கிராமத்துக்கு நம்ம சப்ளை பண்ணுது. இதை போய் யார் பார்த்துட்டு வந்தது தெரியுங்களா? யாரோ பார்த்துட்டு வந்துருக்காரு பாரு. பார்த்துட்டு எங்களுக்கும் ஒரு வேனை கொடுங்க அப்படின்னு அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்திருக்காரு. ஒரு டீல் போட்டு வந்திருக்கிறார். எந்த டீல்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய டீல். அப்படின்னு அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம இருக்குது இன்னைக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிதறடிக்கப்பட்ட தேசம் 1878 ஒரு மலேரியா ஸ்வாம்ப் இருந்த அந்த தேசத்தை ஃபர்ஸ்ட் விலைக்கு வாங்கினது இன்னைக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் போயிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன உருவாயிடுச்சு? அவங்களுக்கு நரம்பு வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன வரணும்? தோல். தோல் எதை அடையாளப்படுத்துது? ஒரு சரீரத்துக்கு எது தோல்? எதுக்கு? ஒரு பாதுகாப்பு. அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும் இப்போ? பாதுகாப்பு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி. அப்படின்னா இந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு. அப்படின்னா சாதாரண டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்றாங்களா இந்த மிலிட்ரி இதுக்கு? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அயன் டூம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அயன் டூம் அப்படின்ற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண இஸ்ரேல் தேசம். ஸோ அயன் டூம் மட்டும் இப்போ எந்த கண்டிஷன் போயிடுச்சு தெரியுங்களா? அயன் பீம். அயன் டூமுக்கு அயன் பீமுக்கு என்ன பேர் வித்தியாசம்னு கேட்டால், அயன் டூம் அப்படின்னா ஒரு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த தேசத்தை சுற்றி என்ன பண்ணுறதுன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சிருப்பாங்க. மற்ற தேசத்தில் ஏதாச்சும் ராக்கெட் உள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, இவங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ரேடாரோட சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக் இங்கிருந்து ஒரு ராக்கெட் போய் நம்ம அதை அடிச்சிடும். இதுதான் அயன் டூம். இப்போ அயன் பீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் எல்லாம் போய் அடிக்கிறது இல்லை, லேசர் லைட் மட்டும்தான். என்ன பண்ணுது தெரியுங்களா? சென்சார்ல ஒரு ராக்கெட் வருதுன்னு தெரிஞ்சுன்னா இங்கிருந்து ஒரு லேசர் லைட் மட்டும் அடிக்கும், அவ்வளவுதான். அங்க இருக்கிற அந்த ஒரு எதிரியுடைய ராக்கெட் நான் பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடும். இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி போயிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு தெரியல, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும். அப்போ காசா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வெப்பன்ஸை இஸ்ரேலுக்குள்ள அனுப்பும்போது இஸ்ரேலுடைய வான்வெளியிலே மொத்தம் அடிஞ்சிச்சு. இதை பார்த்த அந்த காசாவோட டெரரிஸ்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். டெரரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வாஷிங் சிஸ்டர், அது ஹமாஸ் தீவிரவாதிகளின் வாக்குமூலம். இஸ்ரேலர்களின் தேவன் அவர்களின் தேசத்தை பாதுகாக்கிறார். ஆக்சுவலா இந்த மாதிரி வெப்பன்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு ராக்கெட் போயிட்டு அந்த அயன்டும் மொத்தம் அந்த ஒரு ஹேர்லயே அடிச்சு நொறுக்கும் போது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த யுத்தத்துல இந்த ராக்கெட்டை வந்து அடிச்சா அவன் வான்வெளியில் ஆயிடுது, அது பஸ்பமாயிடுது. ஆனா உண்மையிலே their God changed the path of our rocket in mid-air. என்ன பண்ணிருக்காங்க? நாங்க போட்ட ராக்கெட்டை மிட்-ஏர்ல என்ன பண்ணிருதுன்னு பாத்தீங்கன்னா திசை திருப்பப்படுது. அது யார் பண்றாங்கன்றத அவங்களுக்கு கடவுள் தான் பண்றாருன்னு நாங்க என்ன பண்றோம் தெரியுது அப்படின்னு யாரே சொல்லியிருக்கிறாங்க, டெரரிஸ்டே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்போ ஹை லெவலுக்கு போயிட்டே இருக்கு. இன்னும் டெக்னாலஜி ஹை லெவல். ஏன்னா அவருடைய தேச பாதுகாக்கிறதுல யார் ரொம்ப ஞானமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள். அதே இல்லை அவங்களுடைய ஃபிளைட்ஸ், ஜெட்ஸ், அதே மாதிரி ட்ரோன்ஸ், அப்படி நிறைய புது புது கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் ஏர்ஃபோர்ஸ், அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் டெவலப் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த ராக்கெட் பேருக்கு டேவிட் ஸ்லிங். டேவிட் ஸ்லிங் என்ன தெரியுங்களா? தாவீதினுடைய கவன்கள். எப்படி தெரியுங்களா இருக்கும்? தாவீதுடைய கவன்கள் எப்படி ஒரு மயிர் இழை கூட கேப் விடாதோ ஷார்ப்பா போய் அடிக்குமோ அந்த மாதிரி துல்லியமா அடிக்கக்கூடிய ஒரு ராக்கெட் அது. அதுக்கு பேர் அதான் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அது மட்டும் இல்லாம அதே மாதிரி இஸ்ரேலுடைய நேவி ஃபோர்ஸ் வந்து சாதாரண ஃபோர்ஸ் இல்லை, அதுவும் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி நம்ம டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்னு வந்தது தான். எது இங்கே இருக்கு? என்னென்ன டெக்னாலஜி இருக்குங்க இங்கே? லேப்டாப்புக்குள்ளே இருக்கிற ரேமு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டு, அதே நேரத்தில் பென் ட்ரைவு, அதே மாதிரி இந்த கேமரா, அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எங்கேருந்து வந்தது தெரியுங்களா? இஸ்ரேல். ஆக்சுவலாக எல்லாமே மேட் இன் இஸ்ரேல். இன்டெல் இதெல்லாம் உள்ள இருக்க ப்ராசஸர் எல்லாமே எங்கே தான் வந்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வந்தது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுடைய, இஸ்ரேல் தேசத்தில் வரக்கூடிய டெக்னாலஜி தான் இன்னைக்கு எல்லார் கையிலையும் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம் பாருங்க. You find seeds that can be programmed to become whatever you wish. You engineer them to have limitless creativity. You plant them in soil designed to nourish them. They yield fruits of endless new inventions. IBM. Microsoft.
இட் இஸ் ரியல், இட் இஸ் இஸ்ரேல். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பு? இஸ்ரேலுடைய கண்டுபிடிப்பு. அப்படின்னா இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே நம்ம போய் உள்ளே பார்த்தா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எங்கே இருக்குது தெரியுங்களா? எல்லாமே இஸ்ரேல் தேசம் இருக்குது. அப்படின்னா இஸ்ரேல் எங்கே போயிட்டு இருக்காங்க பார்த்தா ரொம்ப டாப் மோஸ்ட் அப்படின்னு ரொம்ப போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோல் என்ன பண்ணிச்சு அவங்களுக்கு வந்துச்சு. அதான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 9:14 மற்றும் 15. ஆமோஸ் 9:14 முதல், என் ஜனமாகிய இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே அவர் தேசத்தை நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது. என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, அவர்களை இந்த தேசம் நான் தான் நாட்டுறேன், அவர்களை அந்த தேசத்துல என்ன பண்ண முடியாது, இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தேவன் நாட்டுட்டாருன்னா அவங்களை என்ன பண்ண முடியாது. அப்படின்னா எலும்பு மட்டும் ஒண்ணு கூடல, நரமும் சேர்ந்துச்சு, அதே இடத்துல மாம்சமும் சேர்ந்துச்சு, தோலும் மூடிச்சு. இன்னும் இதுதான் வரணும். ஆய் வந்துச்சுன்னா எப்படி நிப்பாங்க அவங்க? பெரிய சேனையை நிப்பாங்க. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 12:2. சகரியா 12:2. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே. தெளிவா சொல்லிட்டார். சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நான் எருசலேம் என்ன பண்ணுவேன், தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எருசலேம் தேசத்தை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே யாருக்கு எதிரி? இஸ்ரேலுக்கு எதிரி. எஸ் ஆர் நோ? எவ்வளவு நாடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள். இவ்வளோ பெரிய தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள். இஸ்ரேல் எங்க இருக்கு? இருக்கு பாருங்க, ஒரு பென்சில்ல கோடு போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் இஸ்ரேல். இந்த நாட்டுக்கு ஆப்போசிட்டா எவ்வளோ நாடுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாடுகள் இருக்குது. இவ்வளோ நாடுகள் ஆப்போசிட் பண்ணுது பிரதர், இது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா சொல்லலாம். ஏன்னா அவருடைய சரித்திரத்தை போய் பார்க்கலாம். இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் எப்போ வாங்குச்சு? 1948 வருஷம் சுதந்திரம் வாங்குச்சு இஸ்ரேல் தேசம். வாங்கின அந்த வருஷமே யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்கின அந்த வருஷமே முதல் ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேல் வார். அப்பதான் பிறந்த குழந்தை. கரெக்டா இல்லைங்களா? சுதந்திரம் வாங்க 1948 அப்பதான் பிறந்த குழந்தை. என்ன பண்ணிருக்கணும்? அப்பதான் பிறந்த குழந்தை, அப்பதான் புது நாடா உருவாயிட்டு இருக்குது. உருவான அந்த முதல் டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அரப் இஸ்ரேல் வார் நடக்குது. அந்த யுத்தத்துல 1948 வருஷத்துல யார் யார் அகேன்ஸ்டா வரான்னு பாத்தீங்கன்னா, எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், ஈராக், இதெல்லாம் சேர்ந்து யார் அட்டாக் பண்ணுதுங்க? புதுசா உருவான நாடு. ஆனா அட்டாக் பண்ணும்போது இதெல்லாம் பெரிய பெரிய நாடுகள். கரெக்டா இல்லைங்களா? இதெல்லாம் பல வருஷமா அந்த தேசத்துல இருக்கிற நாடுகள். ஆனா இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேல் ஜெயிக்க முடிச்சான்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியல, தோத்துட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் தோத்துச்சு. யார் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. எவ்வளவு பேரு அகதிகளா பிடிச்சாங்க பாத்தீங்கன்னா 7 லட்சம் பாலஸ்தீன்ல அகதிகளா பிடிச்சிட்டாங்க இஸ்ரேல். பிடிச்சது மட்டும் இல்லாம யூதர்களுக்கு அவங்க தேசத்துல கொடுத்தாங்க பாத்தீங்க லேண்ட். அமெரிக்கா அதான் யூஎன் கொடுத்துச்சு பாத்தீங்களா ஒரு போர்ஷன். அதை விட பல இடத்த இவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. எதுல? அப்பதாங்க உருவான நாடு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்தியா அப்பதான் சுதந்திரம் வாங்கி ஒரு 5 நாடு சேர்த்து அடிச்சா தாங்குமா? ஆனா அந்த டைம்ல ஜெயிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி யார் கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிடைச்சி. அவங்களுக்கு யூஎன் கொடுத்த இடத்த விட அதிகப்படியான இடத்த யார் பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க. அதோட நிக்கல. இப்ப எல்லாரோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் பண்ணோம் பழைய மாதிரி மேப்லே இல்லாதபடி என்ன பண்ணோம், அழிச்சிடணும். அந்த மைண்ட் இருக்குமா இருக்காதா? ஸோ அந்த மாதிரி உருவாக ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இந்த யுத்தம் முடிஞ்சோடனே அடுத்து ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்துல இருக்கிற சூயஸ் கால்வாய் கேனல் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த கால்வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கால்வாய். அதில் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்ஸ் எல்லாம் போயிட்டு வரும், பெரிய பெரிய வர்த்தகங்கள் எல்லாம் போகும். ஸோ இந்த ஒரு கால்வாயில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு யாருக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் பிரான்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு விரோதமா ஒரு யுத்தத்துக்கு கிளம்புது. அந்த யுத்தம் சாதாரண யுத்தம் இல்ல. 1957 வருஷம் எகிப்துக்கு விரோதமா யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த யுத்தத்துல இப்ப என்ன முடிவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அது 6 நாள் யுத்தம், 6 days வார்னு சொல்லுவாங்க. அந்த 6 நாள் யுத்தம் சாதாரண யுத்தம் இல்ல, வாழ்க்கையிலே சரித்திரத்திலே மறக்க முடியாத யுத்தம் அது. இஸ்ரேல் ஜனங்களும் சரி மற்ற தேசங்களும் சரி. இப்ப என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யுத்தத்துல எகிப்து தான் மெயினா இந்த ஒரு யுத்தத்துல ஸ்டார்ட் பண்ணுது. இந்த எகிப்து யுத்தத்துல இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வரும்போது கூடி சில நாடுகள் என்ன பண்ண ஜாயின் ஆகிறாங்க. யார் கூட பார்த்தீங்கன்னா எகிப்தோட ஜாயின் ஆகிறாங்க. இப்படி ஜாயின் ஆயிட்டு எத்தனை நாள் போகுது யுத்தம்? 6 நாள் போகுது. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்துல யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து வர ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 days வார். அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் யார்? அந்த ஒரு எகிப்தினுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசர் அப்படின்னு கூடிய ஒரு கமல் அப்துல் நாசர்ன்றவர் தான் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இவர் கீழே ஜோர்டான், சிரியா, ஈராக்கு, லெபனான் இந்த மாதிரி பல நாடுகள் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி யாருக்கு அகேன்ஸ்டா வரான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இஸ்ரேல் அகேன்ஸ்டா வந்து இந்த தேசத்தை என்ன பண்ண மிடில் ஈஸ்ட்ல ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வருது. ஸோ வந்த உடனே இப்போ இந்த தேசத்துக்கு விரோதமா வந்த இந்த யுத்தம் 6 நாள் யுத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ பார்க்கலாம். இது சாதாரண விஷயம், மிகப்பெரிய மிராக்கிள் தேவன் இந்த யுத்தத்தில் பண்ணியிருப்பார். ஏன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஃபேவர் நடந்திருக்கும். The Muslim nations in the Middle East would not accept Israel's existence. So இவர்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் அப்துல் நாசர். இவர்தான் நம்ம எகிப்துடைய பிரைம் மினிஸ்டர். இவருடைய தலைமையில் தான் இந்த ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. Implementation of boycotts, divestment and sanctions against the Jewish state. சோ இவர் கூட யாரெல்லாம் சேராங்க? சிரியா, ஈராக் எல்லாரும் ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. சோ முடிவு பண்றாங்க இந்த ஒரு இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணிடலாம், மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடலாம் முடிவு பண்றாங்க. சோ இதுல யாரும் ஜாயின் ஆகணும் சார்? ஜோர்டான் அவங்களுடைய படைகள் என்ன ஜாயின் ஆகுது. சோ அப்துல் கமல் நாசர் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சொல்றாரு, நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம ஜெயிக்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல இவங்களை ஜெயிச்சு இந்த தேசத்தை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்ன்றத மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்துட்டு படைகள் கிளம்ப ஆரம்பிக்குது. The demilitarized Sinai Peninsula towards Israel's southern border. So Egypt also blockaded the Straits of Tiran, an open international waterway which was essentially a declaration of war. Israel turned to the nations of the world, primarily to the United States. So இப்போ அமெரிக்காக்கு போய் சப்போர்ட் கேக்குது. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் இஸ்ரேல் போய் கேட்ட உடனே அமெரிக்கா அந்த UN நாடுகள் எல்லாமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கடைசியில் எங்களால பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு பண்ண கையை விட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எகிப்து, ஜோர்டான், ஈராக், சிரியா எல்லாமே ஒன்னு சேர்ந்து இப்ப எல்லாரும் மிகப்பெரிய ஒரு படையை யாருக்கு அகேன்ஸ்டா திரும்புறான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய படையை ரெடி பண்ணி நிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல யார் சப்போர்ட் எல்லாம் போயிடுச்சு, அமெரிக்காவோட சப்போர்ட் முழுமையான இல்ல. சோ இது எல்லாருமே மிகப்பெரிய ஒரு என்கரேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதே இந்த ஒரு எகிப்து சாம்ராஜ்யத்துக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்குது. இந்த டைம்ல இஸ்ரேல் தேசத்துல இந்த பெரிய பெரிய யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் லீடர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனான மீட்டிங் போயிட்டு இருக்குது. இந்த டென்ஷன் மீட்டிங்ல குழினோட சொல்றாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் உயிரோட போறதுல நமக்கான ஒரு இடத்த நம்மள என்ன பண்ணிக்கலாம், குழி வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், செத்தா நம்மளாம் அந்த இடத்துல செத்துலாம் நம்ம தேசத்துல அப்படின்றத முடிவு பண்றாங்க. World governments, instead of defending Israel's right to exist, warned Israel continuously not to attack. However, the people of Israel டென்ஷனான மீட்டிங்ல ஒரு முடிவு எடுக்கறாங்க. என்ன முடிவு எடுக்கறாங்க பாத்தீங்கன்னா சோ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எஸ்கோல் அப்படின்ற லேவி எஸ்கோல் இத ஸ்டார்ட் பண்றாரு. என்ன முடிவு பண்றாரு பாத்தீங்கன்னா சாகறது முடிவு ஆயிடுச்சு, நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணிடலாம் செத்துலாம் சொல்லிட்டு 7:15க்கு ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஆபரேஷன் மொக்காட் அப்படின்ற ஆபரேஷன். இந்த ஆபரேஷனை 7:15க்கு ஸ்டார்ட் பண்ணி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அந்த ராணுவ வீரர்களும் பறக்க ஆரம்பிச்சோன்னே என்ன முடிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா போறோம் எதுக்கு மேல போலான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா பறந்தா எதிரிகளுடைய ரேடார் கண்டுபிடிச்சதுக்காக கடலுடைய ஒரு குறிப்பிட்ட மேல பறக்குறாங்க.
அலை அடிச்சா கூட இந்த ராக்கெட் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். ஆனா இந்த டைம்ல இப்படி பறந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லா ராணுவர்களும் இத ஒரு முடிவு எடுத்துட்டு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து நம்ம கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தைரியமா தேவன் மேல விசுவாசிச்சு கிளம்ப ஆரம்பிச்ச அந்த ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போறாங்க. பட் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போன்னு தெரிஞ்சிச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல தேவன் மிகப்பெரிய மிராக்கிள் பண்றார். ஏன்னா எகிப்தினுடைய ரேடார் ரிப்பேர் ஆகி நிக்குது. அவங்களால என்ன பண்ண முடியல பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்க சென்சார் ஒர்க் ஆகாதனால ரிப்பேர் ஆகி கிடந்த உடனே இவங்க அந்த 7 காலுக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்த அவங்க வேகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல அந்த ரேடார் எல்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்கிறதுனால எல்லாரும் இவங்க எதிர்பார்க்காத டைம்ல வந்த உடனே கீழே வந்த உடனே இவங்க எல்லாரும் மேல எதிர்பார்த்தாங்க. கீழே வந்த உடனே எல்லாரும் கீழே இறக்குறாங்க வெப்பன்ஸ் கீழே இறக்கி அட்டாக் பண்றதுக்குள்ள 7:45 வித்தின் ஹாஃப் அன் ஹவர் எங்கெங்கெல்லாம் அந்த ஏர்ஃபோர்ஸ் பிளேஸ் இருக்குதோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சுட்டு நொறுக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன பண்ண ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சாதாரண முடிவு இல்ல. Also bombing the runways and making impotent the mightiest air force in the Middle East. General Moti Hod, commander of the Air Force, said, "In my wildest dreams, I never would have conceived இந்த மாதிரி ஒரு கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நான் போவேன் அப்படினு." A second wave of Israeli jets were directed to Cairo to confront the remains of the Egyptian Air Force. And here, another miracle occurred, no less miraculous than the first. Even though Israel had lost the element of surprise and the anti-aircraft systems were operating with full capacity, Egypt was only able to hit one Israeli plane. The Israeli Air Force went on to destroy a total of more than 300 Egyptian planes, and every airfield in Egypt was neutralized. It was nothing less than a military miracle, seemingly impossible. And then another miracle occurred. அடுத்து இன்னொரு மிராக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க அப்துல் நாசர் இருக்கார் பாத்தீங்களா, இவர் சொல்றாரு நமக்கு மிகப்பெரிய வெற்றி நடந்துட்டு இருக்குது, பயப்பட வேண்டாம், நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம், எதை பத்தி ஃபீல் பண்ண எல்லாத்தையும் மீடியால சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்ன ரியல் என்ன பண்ணலாங்க அந்த மாதிரி இல்ல. ஏன்னா ஜனங்கள் சோர்ந்து போயிடுவான்ட்டு இவர் என்ன பண்ணதுன்னா பொய்யா சொல்லிட்டு இருக்கிறார். நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே தேவன் வேற மாதிரி மிராக்கிள் பண்றாரு. ஆனா இந்த ஜனங்க எதிர்பார்த்துக்கிறாங்க நம்ம தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய நாடுகள் என்ன பண்ண நல்லா ஃபைட் பண்ணிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா களத்தில் நடந்துட்டு இருக்கிறது வேற சம்பவம். ஆனா என்ன ஆயிடுச்சு அடுத்த சம்பவம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா Israel would not have been able to respond as quickly as it did. The timing was seemingly orchestrated to position Israeli jets exactly where they should be. Not in 6 days, but in 6 hours, the war was won. A biblical prophecy comes to pass as the forces of Israel sweep on in an astonishing triumph of... சோ அடுத்து எங்க உள்ள நுழையறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு இஸ்ரேல் தேசத்துல கேபிட்டல் இருக்கு இல்லையா, சோ அந்த இடம் யாருக்கு கண்ட்ரோல்னு பாத்தீங்கன்னா தேவாலயம் இருக்கிற இடம் யாருடைய கண்ட்ரோல் இல்லன்னு பாத்தீங்கன்னா எருசலேமுடைய கண்ட்ரோல், அதாவது இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இல்ல. என்ன பண்ண பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துல நேரா போயிட்டு எதை பிடிக்கிறது உள்ள இறங்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேசம் தேவாலயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த இந்த முஸ்லிம் கண்ட்ரோல் இருக்கிற பாலஸ்தீன கண்ட்ரோல் இருக்கிற அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எல்லா இஸ்ரேலும் போயிட்டு அந்த தேசத்துல இருக்கிற அந்த ஆலயத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆலயத்தினுடைய செவரை கட்டி பிடிச்சு 2000 வருஷத்தினுடைய கனவு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க கையை விட்டு போன தேவாலயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் வந்த உடனே அவங்க என்ன பண்ண முடியல, டாலரேட் பண்ண முடியல. மிகப்பெரிய சந்தோஷத்துல உச்சத்துல தேவாலயத்தை கட்டி அனுப்பினா பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணீரோட என்ன பண்ண ஃபீல் பண்ணி அந்த தேசம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க பிடிச்ச அந்த தேசம் எந்த அளவுக்கு பெருசாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ இடத்த என்ன பண்ண இஸ்ரேல் தேசம் பிடிச்சிட்டாங்க. இந்த ஒரு 6 days வார்ல பிடிச்சும் போது இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி கிடைச்சி இந்த தேசத்தை பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது ஒருத்தர் வந்துட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யார் அமெரிக்க பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பில் கிளின்டன். என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, நான் சமாதான உடன்படிக்கை பண்ணுறேன். ஏன்னா இந்த வெற்றியில் இந்த ஒரு யுத்தத்தில் ஜெயிச்ச உடனே என்ன முடிவு பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமாதானம் கெட்டு போச்சு. இந்த சமாதானம் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிற்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாசர் அரஃபத். இவர் யாருங்க, இந்த பங்கஜமா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபின், இட்சாக் ராபின், இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாசர் அரஃபத். இவர் யாருங்க, பில் கிளின்டன். என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா,
உங்களுக்கு எதுக்கு சண்டை, நான் சமாதான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, காசாவை என்ன பண்ணிட்டு பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். இவரும் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, கொடுத்துட்டார். இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த சத்தியத்தில் இருக்கிற சகோதரர் சொன்னாங்க, இவர் இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவார்ட்டு. ஏன் தெரியுங்களா, யாருடைய தேசத்தை யாருக்கு கொடுக்கறது, நீ தேவனுடைய தேசத்தில் இருக்கிற விஷயத்த அது தேவனுடைய பிள்ளைக்கு தான் சொந்தமா தவிர இது மற்றொரு சொந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த முடிவை இவர் எடுத்தாருன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்ன மாதிரியே கண்டிப்பா நான் கொஞ்ச நாள்ல இவர் பீஸ் அக்ரிமெண்ட் சமாதான உடன்படிக்கைக்கா காசாவை இவர் கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, இறந்துட்டாருங்க. ஆனா இவ்வளவு வேலை பண்ணார் பாருங்க, யாருங்க, சமாதான உடன்படிக்கை பண்றாரு. இவர் மரணத்துக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வந்து உக்காந்தார். ஆனா அப்போ கொடுத்த அந்த காசா தான் இன்னி வரைக்கும் யாரை ட்ரபிள் பண்ணுக்குது, இஸ்ரேல் ட்ரபிள் பண்ணுக்குது. ஆனா அந்த பிரைம் மினிஸ்டர் காசா விட்டு கொடுக்கறதுக்கு அலோ பண்ணிட்டார். ஆனா இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் விட்டே கொடுக்க மாட்டேன்ட்டார். எதை, காசா யாருக்கு தான் சொந்தம், பாலஸ்தீனா இருக்க காசா எங்களுக்கு தான் சொந்தன்றதுல ஒரு துளி கூட என்ன பண்ணல, இறங்கவே கொடுக்கல இப்ப இருக்கிற நேதன்யாகு. அப்படின்னா இவருடைய முடிவு என்ன தெரியுங்களா, இவர் இந்த பார்லிமெண்ட்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த யூஎன் பார்லிமெண்ட்ல, எங்களுடைய தேசம் தேவன் கொடுத்த தேசம் இது, இந்த தேசத்துல எங்களை சிதறடிக்கிறதுக்கு பாபிலோன் வந்துச்சு, இன்னைக்கு பாபிலோன் இல்ல. மேத பெர்ஷியா வந்துச்சு, இன்னைக்கு மேத பெர்ஷியா இல்ல. கிரீக் வந்துச்சு, இன்னைக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் இல்ல. ரோம் வந்துச்சு, ரோம சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்ல. ஆனா நாங்க இருக்கிறோம். ஏன்னா இது தேவன் எங்களுடைய தேசம் பண்ணி இருக்கிறாரு. எங்க மேல கை வைக்க நீங்களும் நினைச்சீங்கன்னா நாங்க இருப்போம், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. எங்க பேசினார் தெரியுங்களா, இவரு யூஎன் பார்லிமெண்ட் பேசினார். எங்களை கை வச்சு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்கன்னு தைரியமான பண்ண சொல்ல ஆரம்பிச்சார். ஆனா இந்த தேசத்தை வாஷ் அவுட் பண்றதுல யார் ரொம்ப குறிக்கோளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் குறிக்கோளா இருக்கிறாங்களா இல்லையா. ஈரானோட மிகப்பெரிய டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் அட்டாக் பண்ணது ரெண்டு குரூப்பை யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு டெரரிஸ்ட் குரூப் யூஸ் பண்ணுவாங்க. யார் யாருங்க அவங்க, ஹமாஸ், ஹிஸ்புல்லா இருக்கா இல்லையா. இந்த ரெண்டு தீவிரவாதி குரூப் தான் இஸ்ரேலை குடைச்சல் கொட்டுனேங்கிறது. எஸ் ஆர் நோ? அப்படின்னா ஆக்சுவலா ஈராக் இவங்கெல்லாம் வந்து எப்படியா சண்டை போடணும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இந்த பெலிஸ்தீன நாடுகள் எல்லாம் எப்படி சண்டை போடணும்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் சண்டை போடுவாங்க. யார, மக்களை முன்னாடி நிற்க வச்சுட்டு அவங்க பின்னாடி இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் எப்படி சண்டை போடணும்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பின்னாடி நிறுத்திட்டு இவங்க முன்னாடி நிற்பாங்க. அப்படின்னா ஒரே இடம் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஆக்சுவலா உண்மையா அது யாருது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசம். ஆனா இடைப்பட்ட காலத்துல தேவன் அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இல்லாதனால முஸ்லிம்ஸ் வந்து ஆக்குபை பண்றதுனால பாலஸ்தீன்ல வந்து ஆக்குபை பண்ணல. இது எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அது யாருடைய தேசம், அது இஸ்ரேலுடைய தேசம். ஆனா என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி இஸ்ரேல் தேசம் மேப்ல இல்லாம இருந்துச்சோ அதே மாதிரி ஒட்டுமொத்த இஸ்ரேலை வைப் அவுட் பண்ண போறேன், வாஷ் அவுட் பண்ண போறேன் அப்படின்றது யார் முடிவு பண்ணிருக்குது, ஈரான் முடிவு பண்ணிருக்குது. ஆனா ஈரான் எல்லாம் முடிவு பண்ணலாம், ஆனா தேவன் என்ன பண்ண மாட்டாரு, விட்டு வைக்க மாட்டார். ஸோ இந்த இடத்துல இந்த பெஞ்சமின் நெட்டன்யாகு சாதாரண ரோல் இல்லைங்க தேவனுடைய திட்டத்துல இவரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய யுத்தம் யார் யார் மூலமா வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள். அதாவது 83ஆம் சங்கீதம் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த யுத்தம் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ், அண்டர் ப்ராசஸ்ல இருக்குது. எப்படி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டு எத்தனை பீப்புள் சண்டை போடுறாங்க, 2 பீப்புள் சண்டை போடுறாங்க. ஆனா இந்த தேசத்துக்கு ஆப்போசிட்டா நிறைய நாடுகள் வருதா இல்லையா, நிறைய நியூஸ் கேள்விப்படுறோமா இல்லையா. ஆனா அது எல்லாமே என்னதான் ஆப்போசிட் பண்ணி சண்டை போட்டாலுமே ஆனா லேண்ட் யாருக்கு தான் சொந்தம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொந்தம். ஆனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு யுத்தம் வரப்போகுது, அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு யுத்தம் வரப்போகுது. இப்ப எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு வரக்கூடிய முதல் யுத்தம் எந்த மாதிரி யுத்தமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பேர்கள் எதெல்லாம் நாடுகள் இருக்குதோ அவங்க எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பண்ண போறாங்க, முதலாவது சண்டைக்கு வர போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 83ஆம் சங்கீதம் 1-4 வரைக்கும் வாசிங்க. 83ஆம் சங்கீதம் வசனம் 1 முதல். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாரா இராமலும். நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கேக்குறமா இல்லையா,
சாரி, இனி ஒரு ஜாதியார இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் இந்த என்கிறார்கள். ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களா இல்லைங்களா? யார் சொல்லிட்டு இருக்கிறதுங்க? ஈராக் சொல்றாங்க. கூட யாரெல்லாம் ஜாயின் ஆகுறாங்க? ஈரான், ஈராக், சிரியா எல்லாரும் ஜாயின் ஆகுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றாங்களாமா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் யாரு? ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மயேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய இங்க வருது பெலிஸ்தரும். பாத்தீங்க லிஸ்ட். இவங்க எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப இருக்கக்கூடிய நாடுகள், பட் அதே நாடுகள் இப்ப யாரெல்லாம் இஸ்ரேல் ஆப்போசிட் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வர்றவங்க. அப்படியே வாசிங்க. ஏகமான நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களோடு கூட கலந்து அந்த அசிரியன் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். அப்படின்னா யார் யார் இந்த நாடுகள் பாத்தீங்கன்னா அம்மோன், மோவாப், ஏதோமின் கூடாரத்தார். இது யாருன்னு இஸ்மேல்ஸ். இஸ்மேல்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் அவங்க. இது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜோர்டான். ஜோர்டான்ல இருக்கிற ஜனங்க. அடுத்து வந்து கேபால், தீரு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா லெபனான். இந்த ஒரு மேப் யாருன்னு பாத்தீங்கன்னா லெபனான். அடுத்து அமலேக். அமலேக் யாருன்னு பாத்தீங்கன்னா எகிப்து. அடுத்து பாலஸ்தீனா, பெலிஸ்தியா தேசத்தார் அப்படின் போது அது யாருன்னு பாத்தீங்கன்னா காசா ஸ்ட்ரிப். அதே அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாகரைட்ஸ். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஈராக். அதில் அசீரியா யாருங்க? அசீரியா யாருங்க? ஈரான். இவங்க தான் இது. அவங்க எல்லாருமே கேபால், தீரு, பெலிஸ்தியா, அமலேக்கு, ஏதோ, மோவாப், அம்மோன், ஆகரைட், இஸ்மாயிலைட். இவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தேசங்கள். கரெக்டா? இஸ்ரேல் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். இவங்கள தான் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் சொல்லுவாங்க. இன்னர் சர்க்கிள்னா ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்கு உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள் வரக்கூடிய தேசங்கள். இந்த லிஸ்ட் எல்லாம் எந்த அதிகாரத்தில் இருக்குது? 83ஆம் சங்கீதத்தில் இருக்குது. இந்த 83ஆம் சங்கீதத்தில் வர இந்த நாடுகள் ஃபர்ஸ்ட் யாருக்கு ஆப்போசிட்டா வருவாங்க? இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வருவாங்க. இந்த அட்டாக்ல யார் அட்டாக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடுகள். இந்த நாடுகள் அட்டாக் பண்ணிருக்குதா? இப்போ பண்ணிருக்குதா இல்லையா? எதெல்லாம் இங்க இருக்கிற நாடுகள் ஈரான், சிரியா, ஜோர்டான், எகிப்து, இதெல்லாமே லெபனான், இதெல்லாமே ஆல்ரெடி அட்டாக் ஆகி வந்திருக்கா இல்லையா? சோ நிறைய நாடுகள் ஆல்ரெடி அட்டாக் ஆகி தோல்வி அடைஞ்சிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னர் சர்க்கிள் இருக்கிற சில நாடுகள் இன்னை வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம எல்லாரும் லேட்டஸ்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். என்ன நியூஸ் கேள்விப்பட்டிருன்னு பாத்தீங்கன்னா ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸ் ஆப்போசிட் பண்ணாங்களா? ஆப்போசிட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை யாருடைய சப்போர்ட்ல வராங்க? ஈரானுடைய சப்போர்ட்ல வராங்க. இன்னைக்கு அந்த ஹிஸ்புல்லானுடைய தீவிரவாத குரூப் இன்னைக்கு இருக்குதா? இருக்கு. ஆனா என்ன இல்லாம இருக்கு? தலையே இல்லாம இருக்குது. யாரெல்லாம் ஹிஸ்புல்லாவுடைய லீடரோ அந்த லீடர் எல்லாருமே தூக்குனாங்களா? இஸ்ரேல் மொசாட் எப்படி பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா துல்லியமா தாக்குதல் பண்ணி ஒவ்வொரு டாப் லீடர்ல இருந்து அடிமட்ட லீடர் வரைக்கும் கொன்னு தூக்குனாங்க. பின் பாயிண்ட் பண்ணி தூக்குனாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் லீடர் தூக்கும் போது அடுத்தடுத்து இவர் லீடரா வைக்கலாம்னு சொன்னா அந்த ஹிஸ்புல்லாவுடைய மற்ற சோல்ஜர் தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு பேர் தெரியறதுக்குள்ளார அவர் செத்துட்டார் நியூஸ் வரும். யார்கிட்ட இருந்து? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு லீடர் ஹிஸ்புல்லாவுடைய லீடரை செத்துட்டு உடனே அடுத்து இன்னொரு லீடர் அனௌன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த அனௌன்ஸ் பண்றதுக்கு மற்ற ஹிஸ்புல்லாவுடைய சோல்ஜர்ஸ் தெரியணும் இல்லையா? நம்ம லீடர் அடுத்தது இவருன்னு. அவரு இது மாதிரி வந்திருக்கிறாருன்னு தெரியறதுக்குள்ளாரே யாரை சாவச்சிருவாங்க? அவனு சாவ. அது யாருக்கே தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் அடுத்த லீடர்னு தெரியாது. இஸ்ரேல் நியூஸ் சொல்லுமா அடுத்த லீடர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. நாங்க என்ன பண்ணிட்டோம்? சாகடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியுமா ஓ இவர் தான் அடுத்த லீடர் வந்திருக்கிறார் போல இருக்கு அப்படின்ட்டு. யாருக்கு? ஹிஸ்புல்லா. அந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்த லீடர்ல யார் பேர் சொல்றாங்களோ அந்த பேர் யார் எங்க இருக்கிறார்ன்றத நுணுக்கம் பார்த்து அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மொசாட். மொசாட் யாருங்க? இந்த மொசாட் இஸ்ரேலுடைய ஸ்பை
உளவுத்துறை ஏன் தெரியுங்களா? இந்த மொசாடு உலகம் முழுக்க பரவி இருக்குது. ஏன் சென்னையில் கூட இருக்கலாம். நிஜமா சென்னையில் கூட வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறாங்க. எங்கெங்க நடக்குது துல்லியமான என்பதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம ஆளுங்க ஸ்பை பண்றதுல பேர் வாங்கினவங்க. எப்பவே யோசுவா காலத்திலே வேவு பார்க்கறதுல நம்மள மாதிரி என்ன பண்ண முடியாது, அடிச்சு முடியாது. 12 பேர் போனாங்க பாத்தி வேவு பார்த்துக்குது. போய் பார்த்துட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளவு உள்ள போயிட்டு எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் அங்க இருந்தாங்க கானான் தேசத்துல. உள்ள போயிட்டு வேவு பார்த்துட்டு வெளியே என்ன பண்ணிருக்கிறாங்க வந்தவங்க. அதே நேரத்தில் ராகா பேசி ஞாபகம் இருக்குங்களா? வேவு பார்க்க போனவங்க எங்கெங்கெல்லாம் வேவு பார்க்கணுமோ பர்ஃபெக்டா வேவு பார்த்து நம்ம வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம வேவு பார்க்கறதுல அப்போ ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு டாப் போஸ்ட் மொசாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டெலிஜென்ட்ல அந்த வேவு ஸ்பைல ரொம்ப டாப் மோஸ்ட்ல போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயத்த இஸ்ரேல் அங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஹிஸ்புல்லோட லீடர்ஸ் தூக்கும் போது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல ஈரானுக்கு சப்போர்ட்டா இருந்த ஹிஸ்புல்லாவை என்ன பண்ணிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. அடுத்தது ஹமாஸ். அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க காசால இருந்தாங்க. கரெக்டா? காசால ஹமாஸ் அப்படின்ற ஒரு தீவிரவாத குரூப் இருந்துச்சு. யாரையே தூக்கிட்டாங்க. ஹமாஸ் சீஃப் யாருங்க? ஹமாஸோட சீஃப் என்ன பண்ணிட்டாங்க? இவரே ஏர் ஸ்ட்ரைக்ல வச்சு தூக்கிட்டாங்க, கொண்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த காசா இருக்குல்ல, காசா அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து பீஸ் அந்த சமாதான உடன்படிக்கையில் கொடுத்தாரு பாருங்க, இந்த வச்சுக்கிங்கன்னு. அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு காசா. என்னுடைய கேள்வி, இந்த காசா யாருக்குடைய சொந்தமான இடம்? இஸ்ரேலுக்கு. யார் வந்து ஆக்குபை பண்ணிட்டுக்குது? பாலஸ்தீன் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆனால் சண்டை போடுறாங்க எங்களோட லேண்டு. இப்படிதான் சொல்லிட்டுங்களா? இஸ்ரேல் என்ன சொல்லி சரிங்களா? இந்த தேசம் இதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல் தான் இருக்க போகுது? எங்க கண்ட்ரோல் தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த காசா பாலஸ்தீன தேசம் காசா இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் குடியேற்று போக தீர்க்க சொல்லியிருக்குதா? சொல்லிருக்கீங்களா? என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காசா குடியேற்று போயிருக்குன்றத முன்கூட்டியே தேவன் தீர்க்க சொல்லியிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காசா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள். அப்படின்னா காசா குடியேற்று போகும் தீர்க்க சொல்லியிருக்கனா கண்டிப்பா அது நடக்குமா நடக்கூடாதா? அது யார் நடத்தி காமிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தேவன் நடத்தி காமிச்சிருக்கிறாரு. யார் மூலமா? அப்ப இப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மூலமா. அப்படின்னா சொன்ன மாதிரியே கண்ணு முன்னாடி தேசம் குடியேற்று போயிருக்குது. இதோட முடிக்கல, அடுத்த சொல்றார், அசிரியரும் அவரோட கூட கலந்து லோத்தின் புத்திரர் என்ன பண்ணாங்க? புயபலமானார்கள். அசிரியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரானோட யாரும் சேர்றது? லோத்தின் புத்திரர்கள். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஈரானோட ஈராக், சிரியா, அதே ஆப்கானிஸ்தான், ஏமன், இவங்க எல்லாருமே இப்ப யாருக்கு சப்போர்ட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க? ஈரானுக்கு சப்போர்ட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான்ல இந்த ஒரு இவர்கள் பிரைம் மினிஸ்டர், இவருக்கும் நம்ம நல்லா தெரியும் லேட்டஸ்ட் என்ன போயிட்டு பாத்தீங்கன்னா சண்டை போயிட்டு இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி எந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு இருக்குது? 83ஆம் சங்கீதம் நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு தேசத்தை வச்சு நம்ம தீர்க்கதரிசனம் பார்க்க முடியுமா? உண்மையிலே சாதாரண தேசம் இல்லை இஸ்ரேல் தேசம். அப்படி இப்பேற்பட்ட இஸ்ரேல் தேசத்துல முதல் இந்த ஒரு 83ஆம் சங்கீதம் இந்த இன்னர் சர்க்கிள் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்குது. மேக்சிமம் தோத்துட்டாங்க. வெறும் ஃபியூ இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆக போகுது. என்ன ஆக போகுது? யாருடைய கண்ட்ரோல் வந்துரு போகுது? இஸ்ரேலுக்கு ஆப்போசிட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம தோத்து போக போது அது நடந்துட்டு இருக்குது. அந்த ப்ராசஸ்ல இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு இஸ்ரேல் தேசத்துல 83ஆம் சங்கீதம் முடிஞ்சிட்டு பின்னாடி இன்னொரு யுத்தம் வரப்போகுது. அது சாதாரண யுத்தம் இல்ல, இந்த உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு யுத்தம் தேவன் இஸ்ரேல் தேசத்தை வச்சு பண்ண போறார். அதுதான் இந்த உலகத்திலே 3ஆம் உலக யுத்தமா மாறப்போகுது. அது எப்படிப்பட்ட யுத்தம் அப்படின்றத இந்த ஒரு இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகரமா வச்சு தேவன் மிகப்பெரிய யுத்தத்தை நடத்த போறார். அது என்ன யுத்தம்ன்றதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த செகண்ட் பார்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த பார்ட்ல முதல் பாகம் முடிஞ்சு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்து 2வது
பாகத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஸோ எவ்வளோ நேரம் பிரேக் எடுத்துக்கலாம்? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மீட்டிங் என்ன பண்ணலாம், முடிக்கலாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். மறுபடியும் 6:45 என்ன பண்ணலாம், எல்லாரும் வந்து கேதர் 6:45க்கு முன்னாடியே கேதர் ஆயிட்டா முன்னாடி என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமாய் இந்த பிரேக்கை முடிச்சுட்டு வந்து அமரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர்ஸ்.